கருவூர்னு ஒரு ஊர், திண்டுக்கல்லுக்கு பக்கம். திண்டுக்கல்ல இருந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் இருக்கும் கரூர். கரூர் கருவூர் பக்கத்துல நெரூர், சதாசிவ பிரம்மேந்திராள் சமாதி நெரூர். கரூர் கரூர் தேவர் வாழ்ந்த இடம், கருவூர் தேவர் பிறந்த இடம். பசுபதீஸ்வரம், பசுபதிநாதர் கரூர். கரூரிலே ஒரு நிகழ்ச்சி. ஒரு சோழ மன்னன் உறையூர்ல அரசாண்டவர். உறையூர் தான் அந்த காலத்தில் தலைநகர், திருச்சிராப்பள்ளி பக்கம். இந்த உறையூர்ல உள்ள சோழர் புகழ் சோழர்னு அவருக்கு பேரு. அவர் புறப்பட்டு எல்லா சேனைகளையும் அழைத்து கொண்டு மனைவியையும் கூட்டிக் கொண்டு கரூருக்கு வந்துட்டார். அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டது கரூருக்கு வந்துட்டார். கரூர்ல அவரு வெளியில நிற்கிறார். அந்த அம்மா கோயிலுக்குள்ள வந்துட்டாங்க. கோயிலுக்குள்ள வந்து அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டே வர்றாங்க. ஒரு பக்கம் அவருடைய யானை வந்துருச்சு. யானை பட்டத்து யானை. பட்டத்து யானை முன்னால வருது. பட்டத்து யானையை பாதுகாக்க 5 பேர் வர்றாங்க. யானை மேல 2 பேரு, துணைக்கு 3 பேர், எல்லாம் வந்துட்டாங்க இந்த ஊருக்கு. இந்த யானை போய்கிட்டே இருக்கு. முன்னால சிவகாமி ஆண்டார்னு ஒரு புண்ணியவன் ஒரு புஷ்ப கொடலை தோல்ல போட்டுக்கிட்டு போறார். பூவை எப்பவும் தோளுக்கு மேலதான் வச்சுக்கணும், இடுப்புக்கு மேலதான் தூக்கிக்கிட்டு போகணும். இந்த தோல்ல பூக்குடலையை போட்டு புதுசா பூ எடுத்தார், புதுசா மாலை கட்டினார், எடுத்து போட்டார். கரூர் பெருமானுக்கு சமர்ப்பணம். ஓம் நம சிவாய போய்கிட்டே இருக்கார். இந்த பட்டத்து யானை பின்னால போனது, இவரை பார்த்தது. அந்த பூக்குடலை அப்படியே தூக்கிட்டு பூவை எடுத்தது, காலில் போட்டது, மிதிச்சது, தூக்கி எறிஞ்சிருச்சு ஒரு பக்கம். இவருக்கு எப்படி இருக்கும்? சிவபெருமானுக்குரிய பூ, மாலை கட்டக்கூடிய பூ, மாலை கட்டப்பட்ட பூ. இந்த யானை மேல கோபம் வந்துருச்சான். ஓடுனாரா யானைக்கு பின்னால. இவர் என்ன செய்ய முடியும்? யானைய அது முன்னால போயிடுச்சு. இவரால ஒன்னும் செய்ய முடியல. சிவான்னு அழுதுகிட்டு அலற ஆரம்பிச்சார். சிவதா சிவதா, ஓலம் 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 ஓலம்னு அலறக்கூடிய வார்த்தை. அந்த பக்கத்துல ஒருவர் வந்தார். சிவகாமி ஆண்டார் இவர் இருக்கார்ல, இவருக்கு பக்கத்துல எரிபக்தர்னு ஒருத்தர் வந்தார். கையில மழுவாயுதம் பரசு வச்சிருக்கவர். விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டார். சிவகாமி ஆண்டாருடைய பூக்குடலையை இந்த யானை தூக்கி எறிந்து விட்டது தெரிஞ்சுது. யானை எங்க போயிருக்கு? அரமனை அங்க ஒண்ணு இருக்கு, அந்த பக்கம் போயிருக்கு. கோயிலுக்குள்ள கடைசி பகுதி, கோயிலை தாண்டி இன்னும் போகல. ஓடி வந்தார் நம்ம எரிபக்தன். யானை கிட்ட வந்தார். யானை மேல 2 பேர் இருக்கான், 3 பேர் கூட இருக்கிறான். தும்பிக்கையில பார்த்து ஒரு போடு போட்டார் பரசு மழுவாயுதத்தினால. யானை அலறி விழுந்து இறந்து போய்விட்டது. கோபத்துல என்ன வேணாலும் செய்யலாம், வேகத்துல உடம்புக்கு பலம் கிடைக்கும். இந்த மேல இருக்க 2 பேர் தடுக்க வந்தான், அவனுக்கு 2 போடு போட்டார், முடிஞ்சு போச்சு. கூட வந்தான் 3 பேரு, அதுவும் முடிஞ்சு போச்சு. ஆக 5 பேரு, ஒரு யானை, 6 கதையும் முடிஞ்சு போச்சு. மெய் வாய் கண் மூக்கு செவி 5 புலன்கள் பிளஸ் மனசு 6 முடிஞ்சு போச்சு. அதான் அதுக்கு அடையாளம். 5 புலன்கள் பிளஸ் மனசு 6 முடிஞ்சு போச்சு. 6 அடங்கணும், அடங்கிருச்சு. எரிபக்தர் கம்பீரத்தோட நிற்கிறார். எல்லாரும் போய் சொல்லிவிட்டாங்க ராஜாட்ட, பட்டத்து யானையை வெட்டி விட்டாங்க. பட்டத்து யானையை வெட்டுறதா இருந்தா பகையரசன் தான் வெட்டி இருப்பான். சேனையை பூரா கொண்டாண்டாரு. எல்லா சேனைகள் 4 வகை படை, ரதம், கஜம், துரகம், பதாதி எல்லாம் ராஜா புறப்பட்டு வந்து கோயிலுக்குள்ள பார்த்தா ஒரே ஒரு ஆளு கையில ஒரு மழுவை வச்சுக்கிட்டு நிக்கிறார். இவர் பகையரசன் இல்லை, யாரோ தெரியல. ராஜா பக்கத்துல வந்தார். இவர் திருநீர் பூசி இருக்கார். சிவனடியார். சிவனடியார் ஒரு காலம் தப்பு செய்ய மாட்டார். பக்கத்துல வந்தார். யானை இறந்து கிடக்கு. திரும்பி பார்த்தார், 5 பேர் இறந்து கிடக்கிறான். கிட்ட வந்தார். சிவனடியார் ஒழுங்காத்தான் இருப்பார். அப்போ இந்த யானை என்னமோ செஞ்சிருக்கு. வந்த உடனே இருந்தவர்கள் சொன்னார்கள், செய்தி தெரிஞ்சது. பக்கத்துல வந்தார். வந்து இது போதுமா?
இந்த யானையையும் பாகர்களையும் கொன்றது போதுமா? போதாது. யானைக்கு நான் சொந்தக்காரன். தப்பு பண்ண யானையின் குற்றம் என் குற்றம். மக்கள் தவறு செய்தால் மன்னன் பொறுப்பு. அதனாலே என்னையும் வெட்டுங்கள். கையில உள்ள மழுவினால வெட்டக்கூடாது, அது புனிதமான ஆயுதம். என் வாளினாலே வெட்டுங்கள். இவர் வாழை அவர் கையில கொடுத்தார். அவருக்கு என்ன தோடி போச்சு? ஐயோ, இப்படிப்பட்ட மனுஷங்கிட்டயா நான் இப்படி பண்ணிட்டேன், இவ்வளவு தங்கமான ஆளுக்கு நான் தப்பு பண்ணிட்டேனே. கண்ணீர் விட்டார். அசரீரி வாக்கு சொல்லிட்டு யானை பாகன் எழுந்தார்கள். புகழ்ச்சோழர் வழிபட்டார். புகழ்ச்சோழர், எரிபக்தர், சிவகாமி ஆண்டார் எல்லோரும் மகிழ்ந்தார்கள். யானை எழுந்தது. பூக்கொடலையில் பூக்கள் சேர்ந்தன. பூமாலை ஆயிற்று. சிவகாமி ஆண்டார் எம்பெருமானுக்கு மாலை சூட்டினார். இந்த கதை நம்ம முன்னால படிச்சுட்டோம். எரிபக்தர் வரலாற்றில் படிச்சுட்டோம். இப்போ ராஜா கிட்ட வர்றோம். இந்த ராஜாவுக்கு என்ன பேர் சொன்னேன்? புகழ்ச்சோழர். சென்னி நீடனவாயன் திருக்குலத்து வழிமுதலோர் பொன்னி நதி புறவலனார் புகழ்ச்சோழர் என பொழிவார். அருமறை சைவம் தளைய அரசளிக்கிறார். சிவப்பணி, திருநீரு எல்லாம் இவருக்கு. மக்கள் பூரா இவருக்கு அடக்கம். எல்லாரையும் வெற்றி கண்டார். கருவூருக்கு போனார்ல, உட்கார்ந்து எந்தெந்த ராஜா நமக்கு திரை கொடுக்கணும் தெரியுமா? தெரியுமா? யாரெல்லாம் அடிமையோ அவனெல்லாம் கொண்டாந்து இவருக்கு பணம் கொடுத்துட்டு போகணும். இவர் வெற்றி கண்டதுனால மன்னாதி மன்னர்கள் அவ்வளவு பேரும் அடிமை கொடுத்துட்டான். மந்திரி சொன்னார், அதிகன் ஒருத்தன் இருக்கிறான். அதிகன் என்பவன், அவன் மட்டும் திரை கொடுக்கவில்லை. அப்படியா? அவன் மேல படையெடுத்து போ. சேனாதிபதி புறப்பட்டார். படையெடுத்தார். சண்டை போட்டார். மலையில சண்டை. அது என் மலைநாடு. வெற்றி கண்டார். எல்லாரும் இறந்து போனார்கள். திரும்பி வந்தார். இந்த இறந்து போனவன் தலையை பூரா வெட்டி கொண்டார். எத்தனை பேர் இறந்தான்னு தெரியறதுக்கு கவியரசு கண்ணதாசன் ஒண்ணு சொல்லுவார். யமதர்மராஜா ஒரு நாள் ஆணையிட்டாராம், இனிமே யார் இறந்தாலும் தலையை வெட்டி கொண்டாடணும்னு. எல்லா தலையமும் வெட்டி கொண்டாந்து யமலோகத்தில் போட்டுட்டாங்க. யமதர்மராஜா பார்க்க வர்றாரு. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி கிடக்கு தலை. இந்த பக்கம் ஒரு 1000 தலை கிடக்கு. இந்த 1000 தலையிலையும் ரெட்ட நாக்கு இருக்கு. இன்னும் ரெட்ட நாக்கு இருக்கு. இது ஆளுங்கட்சிக்காரங்க, அதான் ரெட்ட நாக்கு இருக்கு. தேர்தலுக்கு முன்னால ஒண்ணு சொல்லுவாங்க, பதவிக்கு வந்த பிறகு இன்னொன்னு சொல்லுவாங்க. இது கூட ஆளுங்கட்சிக்காரங்க, அதான் ரெட்ட நாக்கு. அப்படியா? இந்த பக்கத்துல ஒண்ணு, அதுல ஒரு 1000 தலை. நாக்கு துடிச்சுக்கிட்டே இருக்கு செத்ததுக்கு அப்புறம். இது யாரு? இதான் எதிர்கட்சிக்காரங்க, இன்னும் துடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் எல்லாம் அடங்கி போய் வெறும் தலையா கிடக்கு. இது யாரு? ஓட்டு போட்ட மக்கள். ஒன்னும் சொல்ல முடியாது. கண்ணதாசன் சொன்னது, அந்த காலத்துக்கு தேர்தல் நின்று தோத்து போன மனுஷன் எல்லாம் போச்சு. 1000 ரூபாய் செலவு, 54 என்னவோ 1000 ரூபாய் செலவழிச்சு எல்லாத்தையும் தோத்தான். அப்போ 1000 ரூபாய் பெருசு. அப்ப இந்த கதையை சொல்றாரு. பூரா தலையா கிடக்கு. சந்தோஷம் இவருக்கு. இவ்வளவு பேரை வெற்றி கண்டு விட்டோம், கொன்றோம். வந்து பார்க்கிறார், ஒரு தலையில ஜடை இருக்கு. ஜடை சாமான்யமா வளராது. பிரம்மச்சரியத்தோட இருந்து சிவபெருமானை வழிபட்டால் ஜடை வளரும், இல்லைன்னா வளராது. அதான் ஜடைக்கு அவ்வளவு மரியாதை. பார்க்கிறார், மண்ணுக்குயிராம் எனும் மன்னவனார் எண்ணில் பெருகும் தலையாவையினும் நன்னி கொணரும் தலை ஒன்றில் நடுக்கண்ணுற்றதோர் புன் சடை கண்டனரே. ஒரு தலையில மேல ஜடை இருக்கு. ஜடை இருக்கு. அப்போ சிவனடியார் இல்ல. ஐயோ, சிவனடியார் கழுத்தை வெட்டி விட்டியே, இது பாவம் இல்லையா? பகைவன் கழுத்தை வெட்டலாம், ஜடமுடியோட இருந்தா அவர் சிவனடியார். திரை சரித்த கடல் உலகில் திருநீற்றின் நெறிபுரந்து யான் அரசளித்தபடி சால அழகிது. திருநீற்றுக்காக நான் அரசாட்சி பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சிவனடியாருடைய தலையை கொண்டாந்து எனக்கு முன்னால போட்டிருக்கிறீங்க, ரொம்ப தப்பு. நான் பண்ணது தப்பு. என் பிள்ளைய கூப்பிடுனார்.
புள்ள வந்துட்டார். எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வா. எல்லாரும் வந்தாச்சு. மணிமகுடத்தை தூக்கி புள்ள தலையில வச்சார். நாம் பண்ணது தப்பு. தார் தாங்கி கடன் முடித்த சடை தாங்கும் திருமுடியார், நீர் தாங்கும் சடை பெருமான் நெறிதாங்கண்டவரானார். சீர்தாங்கும் இவர் வேணி சிறந்தாங்கி வர கண்டும் பார்தாங்க இருந்தேனோ பழி தாங்குவேன் என்றார். நான் என்ன உலகத்தையா தாங்கினேன்? பழியை அல்லவா தாங்கி விட்டேன். திருநீர் பூசக்கூடிய அடியார், ஜடாமகுடமுடைய அடியார், அவர் தலையை கொண்டு வந்துட்டு நான் பாவம் இல்ல பண்ணிவிட்டேன். அதனாலே வென்றி முடி என் குமரன் தனை புரிவீர் புனைவீர். என் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு. என்ன செய்ய போறார் தெரியுமா? அந்த தலையை எடுத்துக்கிட்டார். ஜடாமுடி உள்ள தலை தங்க தாம்பாளத்தில் வச்சார். ஜடாமுடிய தலை மேல தூக்கி வச்சுட்டார். நெருப்ப வளர்த்தார். 3 தடவை சுத்தி வந்தார். உள்ள பாய்ச்சிட்டார். கண்ட சடை சிரத்தினை ஓர் கனகமணி கலன் ஏந்தி, கனகம்னா தங்கம், கொண்டு திரு முடிதாங்கி குளவும் எரி வலங்கொள்வார். அண்டர்பிரான் திருநாமம் அஞ்செழுத்தும் எடுத்து ஓதி மண்டு தளல் புலம்பினிடை மகிழ்ந்து அருளி உள்புக்கார். மகிழ்ச்சியோட உள்ள பாஞ்சிட்டார். பிடிச்சு வச்சு. சரியா தப்பா? சரியா தப்பா? தப்புந்தான், சரியுந்தான். நம்ம தராசுல வச்சு பார்த்தா தப்பு தான். அதுக்கு வேற தராசு இருக்கு, அதுல வச்சு பார்த்தா சரிதான். விறகு நெருக்கிற தராசு வேற, தங்க நெருக்கிற தராசு வேற. விறகு கடையில் போய் விறகு வாங்குறான், நிறுத்து போட்டுட்டான். ஒரு விறகு கூட போடுங்கிறான். போடுறான். இதை உங்களுக்கு வச்சுக்கிடுங்க. புரியுதா? இத உங்களுக்கு வச்சுக்கிடுங்க. இதோ கொஞ்ச காலம் ஆகட்டும் ஐயா. போடுறான். நகை கடைக்கு போறோம். 50 கிராம் தங்கம் வாங்குறான். 1 கிராம் கூட போடுங்கன்னா செட்டியார் போடுவாரா? 1 கிராமா? அடே அப்பா, 3000 ரூபாய் இல்லம்பாரு. சரிதானே? அந்த தராசு வேற, இந்த தராசு வேற. தப்பு பண்ணிட்டா தண்டனை இப்பவே அனுபவிச்சுட்டா அடுத்த பிறவி கிடையாது. தப்பு பண்ணிட்டு தண்டனை இல்லாம தப்பிச்சுட்டா அடுத்த பிறவி எடுத்து கஷ்டப்பட்டாகணும். இதுதான் உலக நீதி. இந்த ஆள் இவ்வளவு தப்பு பண்ணிட்டு நல்லா இருக்கிறானேன்னா ஒண்ணுமில்ல, தப்பை சேர்த்துக்கிட்டே இருக்கான். அடுத்த பிறவி நாயாவோ பன்றியாவோ பிறக்க போறான். பாவம். இவர் என்ன தப்பு இருக்கு? இவ்வளவு பேரை கொலை பண்ணது கூட தப்பு இல்லை. அது ராஜாவுக்குரிய வீரம். சிவனடியாரை கொன்றது தப்பு. இப்பவே தண்டனை அனுபவிக்காட்டி அடுத்த பிறவி எடுக்கணும். நெருப்புல பாஞ்சு தனக்குத்தான் தண்டனை கொடுத்து விட்டா முடிஞ்சு போச்சு. சிவ அபராதத்துக்கு தீர்வு உயிரை கொடுத்தல். முடிஞ்சு போச்சு. பொழிற்கருவூர் துஞ்சிய, துஞ்சியன்னா இறந்து போன, பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன், பொழிற்கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழர்க்கடியேன். பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தனார் அவர்கள் பெரிய புராணத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். அவங்க அப்பா பெருஞ்சொல் வழக்கனார் சரவண முதலியார், அரசம்பட்டி சரவண முதலியார். பெரிய புராணத்தை எழுத்தெண்ணி படித்தவர். பெரிய புராண சொற்பொழிவுகள் நிறைய செய்தவர். தமிழ்நாடு முழுக்க பெரிய புராணத்தை பரப்பிய பெருமை சரவண முதலியாரை சேர்ந்தது. அவர் பிள்ளை ஞானசம்பந்தன். கடைசி காலத்திலே சரவண முதலியாருக்கு உடம்பு சரியில்லை, நோய் அதிகமாகிவிட்டது. எந்த டாக்டராலும் தீர்க்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். சென்னையிலே இப்போ ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரின்னு சொல்றோமே, அந்த பெரிய ஆஸ்பத்திரியிலே அப்போ குருசாமி முதலியார்னு ஒரு புண்ணியவான் இருந்தார், பெரிய டாக்டர். அவர் செலவு வச்சிருக்காங்க சென்னையில். இப்ப அங்க டாக்டர் குருசாமி முதலியார் காலையில சிவபூஜை பண்ணுவார் வீட்டில். அவர் வீட்டு வாசப்படியில் எல்லா நோயாளிகளும் வந்து உட்கார்ந்து இருப்பார்கள் வீட்டில். இவர் சிவபூஜை பண்ணி வெளியில வருவார், கதவை திறந்தபடி. விபூதி எடுத்துக்கிட்டு வந்து எல்லாருக்கும் விபூதி வச்சுக்கிட்டே போவார். மருந்தெல்லாம் அப்புறம் விபூதி வச்சுக்கிட்டு போற பொழுது ஒரு ஆளை பார்த்து சொல்லிக்கிட்டே போயிடுவார், நீ ஆஸ்பத்திரிக்கு வா, நீ வர வேண்டாம். அப்ப அதுதான் வைத்தியம். பார்த்த மாத்திரத்தில் சொல்லுவார். கை இல்லை, அது இல்லை, இது இல்லை, 78 டெஸ்ட் இல்லை. இப்ப 7 நாளைக்கு அங்க போய் டெஸ்டடு, இங்க போய் டெஸ்டடு, அவ்வளவு பாடு. கடைசியில ஒண்ணும் இல்லைங்கிறதுக்கு
அந்த காலம் அப்படி இல்லை. வருவார், எதிர்த்தாப்புல பார்ப்பார், உடனே சொல்லுவார். கடவுள் திருவுள்ளம். குருசாமி முதலியார், நம்ம சரவண முதலியார் போய் உட்கார்ந்து இருக்கார். ஆசா ஞான சம்பந்தமும் இன்னொரு அன்பரும் பக்கத்துல நிக்கிறாங்க. குருசாமி முதலியார் பக்கத்துல வந்தார். இவரை ஒரு பார்வை பார்த்தார், விபூதி வச்சார். இன்னும் 1 மாசம் ஓடும், அவ்வளவுதான். வேணுங்கிறத கொடுங்க, நிம்மதியா இருக்கட்டும், வைத்தியம் இல்லை. போயிட்டாருங்க. பார்த்த மாத்திரத்துல சொல்லிட்டு போயிட்டார். ஆசாஞா ஐயாவுக்கு புரிஞ்சு போச்சு. பெரியவர், வயசானவர், சரி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. வீட்டுல இருக்கார். 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு. அவர் சொன்ன தேதிக்கு இன்னும் 5 நாள் பாக்கி இருக்கு. இவருக்கு கோமா ஸ்டேஜ் வந்துருச்சு. எந்த நினைப்பும் கிடையாது, அப்படியே மூச்சு மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, அவர் சொன்ன தேதி இன்னும் நாளைக்கு, அந்த அளவுக்கு வந்தாச்சு. ஆசா ஞான சம்பந்தத்துக்கு வருத்தம். என்ன வருத்தம்? சாக போறாருன்னு வருத்தம் இல்லை. எல்லாரும் ஒரு நாளைக்கு போகத்தான் போறோம். அந்த அளவுக்கு மனசு பக்குவப்பட்டுருச்சு. ஆனா பெரிய புராணத்தை இத்தனை காலமா படிச்ச புண்ணியவான், பெரிய புராணத்தை எழுத்தண்ணி படிச்ச புண்ணியவான், தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் பெரிய புராணத்தை கொண்டு போய் சேர்த்த புண்ணியவான், சாகுற பொழுது ஒரு பெரிய புராண பாட்டை சொல்லிட்டு இறந்தாருன்னா பரவாயில்ல, தன்னெனப்பு இல்லாம கிடக்கிறாரு. சாகுற பொழுது எந்த நினைப்போட சாகரமோ அடுத்த பிறவியில் அந்த நினைப்போட பிறக்கலாம். ராத்திரி தூங்குற பொழுது எந்த நினைப்போட தூங்குறமோ நாளைக்கு காலையில எந்திரிக்கிற பொழுது முதல்ல அந்த நினைப்பு தான் வரும். இப்படி ஆயிப்போச்சேன்னு ஆசாஞாவுக்கு வருத்தம். அந்த சொன்ன தேதி வந்துருச்சு. இவர் அப்படியே மூச்சு மட்டும் ஓடுது கிடக்குறார். பொண்டாட்டி ஒரு பக்கம், மருமக ஒரு பக்கம், மகன் ஞான சம்பந்தம் ஒரு பக்கம். காலையில ஒரு 8 மணி இருக்கும். திடீர்னு முடிச்சார். மட மட மடன்னு அவர் எந்த பாட்டுல பிரார்த்தனை ஆரம்பிப்பாரோ அந்த பாட்டை ஆரம்பிச்சார். வீட்டுக்குள்ள போய் விளக்கேத்தி வை. யாரை பார்த்து? மருமகளை பார்த்து. வீட்டுக்குள்ள போய் விளக்கேத்தி வை. அந்த அம்மா வீட்டுக்குள்ள ஓடுது, என்ன பேசிவிட்டாரு. இவர் அந்த பூஜையில முதல் பாட்டு எப்படி படிப்பாரோ அவருக்குன்னு ஒரு வரமுறை வச்சிருக்காருங்க. முதல்ல இந்த பாட்டு படிக்கிறது, அப்புறம் அடுத்த பாட்டுல 2 வரி படிக்கிறது, அப்புறம் அதுக்கு அடுத்த பாட்டுக்கு போறது, இப்படி இன்னும் ஒரு பழக்கம் வச்சிருக்கார். ஒவ்வொருத்தர் பழக்கம் ஒரு மாதிரி. அப்படி இவர் பாடு பூஜை ஆரம்பிச்சிட்டார். படுத்தபடிக்கு அந்த அம்மா போய் விளக்கேற்றி வச்சுட்டு வந்து பக்கத்துல நிக்குது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எல்லா திருமுறை பாடல்களையும் சொல்லி கடைசியா ஒரு பாட்டு அதை சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்தார். சிரிச்சார். சிரிச்சபடிக்கு நின்றுச்சு. நடக்குமா? ஆசாஞா எழுதியிருக்காரு. என்ன பாட்டு கடைசியா சொன்னார் தெரியுமா? கல்லாப்பிடையும் கருதாப்பிடையும் கசிந்து உருகி நில்லாப்பிடையும் நினையாப்பிடையும் நின் அஞ்செழுத்தை சொல்லாப்பிடையும் துதியாப்பிடையும் தொழாப்பிடையும் எல்லா பிடையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. ஆசாஞா எழுதுறார், பெரிய புராணத்தை பேசினா என்ன புண்ணியம்னு எங்க அப்பாட்டத்தான் நேரில் பார்த்தேன். இப்படி கிடந்த மனுஷன் சாகுற பொழுது எல்லா பாட்டையும் சொல்லி திரும்ப பூஜை பண்ணி, என்ன சார் எந்திரிச்சு குளிக்கல, அவ்வளவுதானே, மனசு சுத்தம், அவ்வளவு பாட்டுன்னு சொன்னார். பெரிய புராணத்துக்கு அவ்வளவு மரியாதை ஆசாஞா ஐயா கொடுக்கிறார். நம்ம இங்க பெரிய புராணத்தை முழுக்க பார்க்கிறோம். பெரிய புண்ணியம், கொஞ்ச நெஞ்ச புண்ணியம் இல்லை. உங்களுக்கு இல்லை, எனக்கு. நீங்க எப்படி இருந்தாலும் நான் பெரிய புராணத்தோட 63 மேலே கெஸ்ட் ரூம்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். மறக்காதீங்க. என் கூட யார் இருக்கா தெரியுமில்ல? திருஞான சம்பந்தர் இருப்பார், திருநாவுக்கரசர் இருப்பார், சண்டீசர் இருப்பார். இன்னைக்கு காலையில முழுக்க திருக்குறிப்பு தொண்டர் இருந்தார். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா? அதுல இப்ப நம்ம பார்க்க போறது திருக்குறிப்பு தொண்டர் வரலாறு. இந்த பெரிய புராணத்தை வடமொழியில் மொழிபெயர்த்தார்கள். உபமன்யு பக்த விலாசம்னு அதுக்கு பேர், சான்ஸ்கிரிட்ல இருக்கு. அகஸ்திய பக்த விலாசம்னு ஒரு நூல், ஸ்ரீ தத்துவ நிதின்னு ஒரு நூல். 3 நூல் இருக்கு பெரிய புராணத்துக்கு வடமொழியில. தமிழ்ல ஒரு பெரிய புராணம், வடமொழியில 3 வகையா இருக்குது. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நம்ம வரலாறு அந்த வரலாறு கொஞ்சம் போல மாறும், ஆனா முழுக்க இருக்கு. கன்னடத்துல புராதன ரகளே அப்படின்னு சொல்லி புராதன ரகளே அப்படின்னு போட்டு கன்னடத்துல ஒரு நூல், தெலுங்குல சிவபக்த சரிதம், பசவ புராணம், மராத்தியில மராத்தி பக்த விலாசம், எல்லாம் பெரிய புராணம். அப்படியே எல்லா பாட்டுகளுக்கான பொருள் அற்புதமா இருக்கு. ஆங்கிலத்திலே ஜி வன்மீகநாதன் மொழிபெயர்ப்பு,
அண்மையிலே TN ராமச்சந்திரன் மொழிபெயர்ப்பு. ரஷ்யாவில் உள்ள பிள்ளைகள் இங்க வந்து படிச்சு சம்பந்தர், சுந்தரர், வாதவூரர், அப்பர் 3 பேர் வரலாற்றையும் சுருக்கமா ரஷ்ய மொழியில் எழுதியிருக்காங்க. சௌந்தரிய லகரியிலே ஆதிசங்கரர் திருஞான சம்பந்தரை பாராட்டுறார். அம்பாள் கொடுத்த பால் இவரை சிறந்த தமிழ் கவியாக மாற்றுமேயானால், அம்மா உன்னுடைய பெருமையை நான் எப்படி சொல்றது? சௌந்தரிய லகரி முழுக்க அம்பாளுடைய பெருமையை சொல்றது. அதே மாதிரி சிவானந்த லகரி சிவபெருமான் பெருமையை சொல்றது. ஆதிசங்கரர் எழுதினது. ஆதிசங்கரர் சொல்றார் சிவானந்த லகரியிலே கண்ணப்பர் பெருமை. ஒரு செருப்பு காலு பகவான் நெத்தியில பட்டது. ஒரு சாதாரணமான எச்சில் அது அவனுக்கு நைவேத்தியமாயிற்று. ஒரு வேடன் பக்தனானான், பக்தி எதைத்தான் சாதிக்காது. ஆதிசங்கரர் அங்கு எழுதுறார். தெலுங்கு மொழியிலே சிவதத்வ சாரமு, ஹரவிலாசம், 63 நாய ஊர்லு, இதெல்லாம் தெலுங்கு வார்த்தைகள். அறவை முவ்வியரு சிவபத்துவ சரிதமு, சேக்கிழார் சிஞ்சின பெரிய புராணம் உனகு, இவ்வளவும் எங்க தெலுங்குல இருக்கு. பெரிய புராணத்துக்கு நம்ம தான் பெரிய புராணத்தை ஒழுங்கா படிக்கல, மற்ற எல்லாரும் ஒழுங்கா படிச்சிருக்காங்க. தெலுங்குல காலத்தி மகாத்மியம்னு ஒரு நூல், அது கண்ணப்பர் வரலாற்றை மிக சிறப்பாக சொல்லுகிறது. ஆக எல்லாரும் பெரிய புராணத்தை அறிந்து தங்கள் மொழிகளில் மொழிபெயர்த்து கொண்டு விட்டார்கள். ஏன் தெரியுமில்ல, இந்த நூல் அப்படி இனத்தினால வேறுபாடு கிடையாது. எல்லாரும், அரசர் இருப்பார், அந்தணர் இருப்பார், வணிகர் இருப்பார், வேளாளர் இருப்பார், பறையர் இருப்பார், எல்லாரும் இதுல இருப்பாங்க. அத்தனை பேருக்கும் இடம் உண்டு, எந்த வித்தியாசமும் கிடையாது. இன்னைக்கு பார்க்க போற திருக்குறிப்பு தொண்டர் யார் தெரியுமா? வண்ணார், ஏகாடி, எல்லாருடைய ஆடைகளையும் துவைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சலவை தொழிலாளி. ராமானுஜர் வாழ்க்கையில ஒரு கதை வரும், நடந்த நிகழ்ச்சி. ராமானுஜர் ஒரு முறை ஒரு ஆத்தங்கரை வழியா போயிட்டு இருந்தாராம். இந்த சலவை தொழில் பண்ற ஒருத்தன் எதிர்த்தாப்புல வந்தானா. வந்தவன் ராமானுஜர் காலில் விழுந்து கும்பிட்டுருக்கான். உடையவர் ராமானுஜர் அவன் ஆசீர்வாதம் பண்ணிட்டார். திரும்பினானா. அவனுக்கு 3 பையங்க. 3 பையனும் தூரத்துல நிக்கிறான். கூப்பிட்டானா, பகுலாபரணா, ஷடகோபா, காரிமாரா, இங்கே வாருங்கள். பேர் எப்படி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? ரமேஷ், உமேஷ், கரேஷ்னு வைக்கல. பகுலாபரணன், காரிமாறன், ஷடகோபன் யாரு பேரு? நம்மாழ்வார் பேரு. நம்மாழ்வார் பேரை வச்சு 3 பிள்ளைகளையும் கூப்பிடுறான். 3 பேர் வந்து காலில் விழுந்து கும்பிட்டாங்களாம். ராமானுஜர் சொன்னாரா, என் பொண்டாட்டியை விட்டுட்டு நான் சன்னியாசியா மாறி இந்த காவியை கட்டி ஏமாந்தல்ல போயிட்டேன், கெட்டேனே கெட்டேனே, காவி உடுத்தி கெட்டேனே என்னாராம். என்ன அர்த்தம்? என் பொண்டாட்டியோட வாழ்க்கையை நடத்தி அவன் கொஞ்சம் பொல்லாதவ, தஞ்சமாம்பாள்னு பேரு, அதனால விலகிட்டார். வாழ்க்கையை நடத்தி நானும் 3 ஆண் குழந்தைகளை பெற்று அவங்களுக்கு நம்மாழ்வார் பேரை வச்சு கூப்பிட்டா நான் வைகுண்டத்துக்கு போயிருக்கலாமே. இந்த ஏகாலிக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியலையே, கெட்டேனே கெட்டேனே, காவி உடுத்தி கெட்டேனேன்னாரா ராமானுஜன். அந்த குலம் வண்ணார் குலம். இவருக்கு திருக்குறிப்பு தொண்டர்னு பேர். குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளன். குறிப்பறிந்து செய்யக்கூடியவர்களை, உடம்புல ஏதாச்சும் ஒரு பகுதியை வெட்டி கொடுத்தாவது அவர்களுடைய நட்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். குறிப்பறிந்து செய்வது ரொம்ப அவசியம். இவர் என்ன செய்வார் தெரியுமா? திருத்தொண்டர் குறிப்பு அறிந்து உதவி செய்வார். எந்த ஊர்ல வாழ்ந்தார்? சேக்கிழார் சுவாமி 128 பாட்டு பாடுறார். 110 பாட்டு காஞ்சிபுரத்து பெருமை, 18 பாட்டு அடியார் பெருமை. இந்த காஞ்சிபுரத்தில் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு. ஏன் தெரியுமில்ல? 2 காரணம். ஒண்ணு, காமாட்சிட்ட ஈடுபாடு யாருக்கு வராம இருக்காதே. கருணை வெள்ளம் பொங்கக்கூடிய இடம் காமாட்சியின் சன்னிதானம். 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது, பாடகன் தண்டை கொலுசும் பச்சை வயிடு உரியம் இச்சையாய் இடைத்திட்ட பாதச்சிலம்பினொளியும் முத்து மூக்குத்தியும் ரத்தின பதக்கமும் மோகனமாலை அழகும் முழுதும் வைடூரியம் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாடி அழகும் சித்தமாயிருக்கின்ற காதினில் கம்மலும் செங்கையில் பொன் கங்கணமும் ஜெகமலாம் புகழ் பெற்ற முகமலாம் ஒளியுற்ற சிறுகாது கொப்பின் அழகும் அத்திவரதன் தங்கை
அத்தி வரதராஜ பெருமாள் தங்கை, அத்தி வரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியனேன் சொல்லலாமோ, அடகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. காமாட்சி மேல அவ அலங்காரத்தை வச்சு ஒரு புண்ணியவான் பாடின பாட்டு. மகிழ்ச்சியா இருக்கும். பாதாதி கேசம் அப்படியே எதிர்த்தாப்புல அந்த அம்பாள் நிக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ரெண்டாவது என்ன தெரியுமா, சேக்கிழார் சுவாமி பிறந்தது தொண்ட நாடு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, அப்புறம் அந்த திருவூரல், இதெல்லாம் திருக்கழுக்குன்றம் எல்லாம் தொண்ட நாடு. அவர் பிறந்த பகுதி அழகா பாடுறாரு பாருங்க. தொண்ட நாட்டுக்கு என்ன சிறப்பு, காஞ்சிபுரத்துக்கு சிறப்பு என்ன தெரியுமா, கல்வியில் கரையில்லாத காஞ்சி மாநகர். அப்பர் சுவாமி பாடுறார் கிபி 650 ஒட்டி. கல்வியில் கரையில்லாத காஞ்சி மாநகரம் பல்கலைக்கழகம் இருந்திருக்கு. யுவான் சுவாங் பாகியான் யார் யாரோ பார்த்துட்டு போயிருக்காங்க. அங்க பல்கலைக்கழகம் இருந்த இடம் காஞ்சிபுரம். அதனால கல்வியில் கரையில்லாத காஞ்சி மாநகர் அப்படிங்கிறார். வடமொழியில ஒரு ஸ்லோகம் உண்டு, புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரீஷு ரம்பா நகரீஷு காஞ்சி. புஷ்பங்களில் சிறப்பானது ஜாதி பூவா, ஆண்களில் சிறப்பானவர் திருமாலா, பெண்களில் சிறப்பானவள் ரம்பையா. அவர் போய் ரம்பை பார்த்துட்டு வந்தாரு என்னமோ தெரியல, அவருக்கு ஒரு ஆசை அப்படி. பெண்களில் சிறப்பானவள் ரம்பை, ஊர்களில் சிறப்பானது காஞ்சி அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட திருத்தலம் பழையனூர் நீலி வரலாறுன்னு ஒரு வரலாறு. அந்த பகுதி மக்கள் பெருமையை காட்டக்கூடியது. காஞ்சிபுரத்தை ஒட்டி தொண்ட நாடு. பொதுவாக இது தொண்ட நாட்டு சிறப்பு, அப்புறம் காஞ்சிபுரம் வரும். தொண்ட நாட்டில 70 வேளாளர் பெருமக்கள், ஒரு குடி, எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒருத்தன் ஒரு குழந்தையோட கையில ஒரு மந்திர வாளோட வந்தான். யாரு என்னன்னு கேட்டாங்க. அவன் சரியில்லாத ஆளு. பெண்டாட்டியை விட்டுட்டு வேற ஒருத்திட்ட போயிட்டான். பெண்டாட்டிக்கு கோபம் வந்துருச்சு, திட்டி இருக்கிறா, பெண்டாட்டிய கொலை பண்ணிட்டான். அந்த பொண்ணு இறந்து போயிட்டான். இவன் பிள்ளைய தூக்கிட்டு வந்திருக்கிறான். அந்த பொண்ணு பேயாக பின்னால வந்திருக்கான். இவனுக்கு பயந்து போச்சு. என்ன பேய வந்துட்டு ஆற்றல் அதிகம், அடிச்சிடும். இதுக்காக ஒரு மந்திரவாதிகிட்ட போய் மந்திர வாழ் வாங்கிட்டான். மந்திர வாழ் இருக்கிற வரைக்கும் பேய் ஒன்றும் பண்ண முடியாதான். அப்படியே இந்த குழந்தையை தூக்கிட்டு இந்த ஊருக்கு வந்துட்டான், பழையனூருக்கு. வந்தா அங்க இருக்கக்கூடிய பெருமக்கள், நீ பத்திரமா ஏரியா, உன்னை நாங்க பாத்துக்கிறோம். இல்லை இல்லை, பேய் பொல்லாது, அதனால என் குழந்தையை கொன்று என்ன கொன்றும், இந்த மந்திரவாள் என்கிட்ட இருக்கணும், ஒன்னும் கவலைப்படாத, நாங்க 70 பேர் இருக்கிறோம், ஒருத்தர் ஒன்னாகாது, நாங்க உனக்கு காவலா இருக்கிறோம் சொல்லி ஒரு அறைக்குள்ள அவனை படுக்க வச்சு இந்த மந்திரவாளை எல்லாம் தூக்கி வேற இடத்துல வச்சு தூங்க வச்சு வெளியில காவலுக்கு இருந்தாங்க. பேய் உள்ள போய் ராத்திரி அடிச்சு கொன்னுடுச்சு அவனை. 70 பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா, நாங்கள் அடைக்கல பொருளை காப்பாற்றாமல் விட்டு விட்டோம். 70 பேர் நெருப்புல வச்சுட்டாங்க. எங்கேயாவது உண்டா? சேக்கிழார் சுவாமி இதை எழுதுறார். அந்த ஊர் தொண்டை நாடு. சேரமான் பெருமாளுடைய மனைவி தொண்ட நாட்டுக்காரி. சேர ராஜாவுக்கு பொண்ணு கொடுத்தவங்க தொண்ட நாட்டுக்காரங்க. சேர ராஜாவுக்கு மைத்துனன் முறை சொல்லிவிட்டு சேக்கிழார் என்ன பண்றார், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்னு 4 வகை நிலம். அங்கே 4 வகை நிலமும் இருக்கான். 4 நிலத்தின் பெருமையை சொல்லி அங்க உள்ள கோயில்களை ஒரு பட்டியலே போடுறார். முதல்ல குறிஞ்சி நிலம். குறிஞ்சின்னா என்ன? மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. மலை என்னென்ன மலை? திருக்காலத்தி மலை அங்கதான் இருக்கு. கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு நிகழ்ந்ததே, குடுமித்தேவர் இருக்கிறாரே, அந்த திருக்காலத்தி மலை தொண்ட நாட்டில் இருக்கு. திரு இடைச்சுரம், திரு இடைச்சுரம் ஒரு சின்ன மலை. அங்கே ஒரு சிவலிங்கம், மரகதலிங்கம். இப்ப திருவடிச்சுரம்னு கேட்ட சொல்ல மாட்டேன், திருவடி சூலம்னு இப்ப அதுக்கு பேரு. நம்ம பையன் திருவடி சூலம்னு வச்சுட்டேன். அதுக்கு திருவடி சூலம் என்பதும் திருவடைச்சுரம் என்பதும் ஒண்ணு. திருப்போரூருக்கு பக்கத்துல இருக்கு. திருப்போரூர் கந்தசாமி கோயில் இருக்கே, அதுக்கு பக்கத்துல இருக்கு திருவடைச்சுரம். சிவலிங்கம் ஒளிமயமான மரகதலிங்கம். தீபாராணி ஆகிற பொழுது பல பல பலன்னு தெரியும் சிவலிங்கம். திருவடைச்சுரம். 3வது திருக்கழுக்குன்றம். இதெல்லாம் பட்டியல் போடுறார் சேக்கிழார் சுவாமி. திருக்கழுக்குன்றம். திருக்கழுக்குன்றத்துக்கு என்ன பெருமை தெரியுமா? 3 பெருமை. ஒண்ணு, அங்க உள்ள ஒரு ஊரணியில 12 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு சங்கு வெளியில வரும்.
எடுத்த சங்கெல்லாம் வச்சிருக்காங்க, போய் பாருங்க. 12 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த தீர்த்தத்துல சங்கு வரும். திருக்கழுக்குன்றம். ரெண்டாவது 2 கடுகு மேல வந்து கொடுக்கிற பிரசாதத்தை சாப்பிட்டு போகும். எனக்கு தெரிய நான் பார்த்திருக்கேன். இப்ப வருதா வரலையா எனக்கு தெரியாது. காலம் நமக்கு ரொம்ப கெட்டு போச்சு. ஒரு காலத்துல எனக்கு தெரிய 1964 நான் அப்பத்தான் எம்கா முடிச்சு லயோலா காலேஜில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ திருக்கழுக்குன்றதுக்கு ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்தோம். 64 எத்தனை வருஷம்? 49 வருஷம் ஆச்சு. அப்போ 2 கடுகு வந்து சாப்பிட்டு போகும். திருக்கழுக்குன்றம். 3வது பெருமை என்ன தெரியுமா? மாணிக்க வாசக பெருமானுக்கு இறைவன் இன்னொரு முறை காட்சி கொடுத்த ஸ்தலம். காண நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே, பிட்டு நேர்பட மண் சுமந்த பேருந்துரை பெரும் பித்தனே, சட்ட நேர்பட வந்திலாத சடக்கனேன் உனை சார்ந்திலேன், சிட்டனே சிவலோகனே சிறு நாயினும் கடையாய வெங்கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. திருக்கழுக்குன்றிலே என்னை ஆட்கொண்டாய். அந்த திருக்கழுக்குன்றம் இருக்கிறது தொண்டநாடு. அப்புறம் முல்லை நிலம். முல்லை நிலைன்னா காடும் காடு சார்ந்த இடமும். அதுக்கு தெய்வம் வந்து பெருமாள். பெருமாள் கும்பிட்ட சிவபெருமான் திருமுல்லை வாயில்ல இருக்கார். திருமுல்லை வாயில் எங்க இருக்கு? அம்பத்தூருக்கு பக்கத்துல இருக்கு. ஆவடி அம்பத்தூர் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல திருமுல்லை வாயில். அந்த தொண்ட நாட்டு ராஜா யானையில வந்தானா. கீழே இருந்த முல்லை கொடி யானை காலை பிடிச்சுக்கிச்சான். முல்லை கொடிக்குள்ள யானை காலை விட்டு எடுக்க முடியாம தவிச்சுதான். ராஜா பார்த்தானா, முல்லை கொடியை வெட்டினானா. வெட்டின உடனே ரத்தம் பீரிட்டுதான். உள்ள பார்க்கறான், ஒரு சிவலிங்கம் இருக்கு. வெட்டுப்பட்ட சிவலிங்கம் இவன் வெட்டினதுனால. இப்ப அந்த இடத்துல கோயில் கட்டி இருக்கான். வட திருமுல்லை வாயில்னு பேரு. தென் திருமுல்லை வாயில் ஒண்ணு சோழ நாட்டுல இருக்கு. இது வட திருமுல்லை வாயில்னு பேரு. அது அங்கே இருக்கு. திருஊரல். திருஊரல்னா தெரியுமா? இப்ப தக்கோலம்ங்கிறாங்க அந்த ஊருக்கு. தக்கோலம்னு பேரு. சாமி இருக்கடத்துக்கு பக்கத்துல நந்தி வாயிலிருந்து ஒரு ஊற்று தண்ணீர் வரும். அது சாமி பக்கம் போய் அப்படி சுத்தி திரும்பி வந்து இன்னொரு நந்தி வாயில போய் சேர்ந்துடும். ரொம்ப ஆச்சரியமான அமைப்பு. திருஊரல்னு பேரு. அதெல்லாம் எங்க இருக்கு? திருஊரல் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கு. இதெல்லாம் முல்லை நிலம். மருத நிலம். மருத நிலம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். பாலாறு. பாலாறு ஓடுதான். இந்த வைகை மாதிரி தான் பாலாறு. எங்க மதுரை வைகைக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன தெரியுமோ? எப்பவும் மண்ணுதான் ஓடும். மாணிக்க வாசக சாமி காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான். வைகை ஆத்து தண்ணி ஒரு காலம் கடல்ல போய் சேராது. தண்ணி இருந்தாவில்ல, தண்ணி இருந்தா கூட கடல்ல போய் சேராது. அதான் முக்கியம். வைகையில வெள்ளம் வருங்க சமயத்துல ஹெலிகாப்டரே அடிச்சுக்கிட்டு போயிருக்கு. எனக்கு தெரிய வெள்ளம் வரும். வந்து நேர கடலுக்கு போகாது. ராஜசிங்க மங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு ராமநாதபுரத்துக்கு பக்கத்துல. அங்க ஒரு பெரிய கண்மாய் இருக்கு. அந்த கண்மாய் நிறைய இந்த தண்ணி போகுமே தவிர ஒரு காலம் கடலுக்கு போகாது. அந்த கண்மாய் அவ்வளவு பெருசு. வைகை கடலோடு கலக்காது. ஒரு புலவர் அழகா சொன்னார், வைகை ஏன் கடலோடு கலக்காது தெரியுமா? கடலோட சண்டை. வைகைக்கும் கடலுக்கு என்னையா சண்டை? இந்த கடல் அயோக்கியன். என்ன அயோக்கியன்? எங்க சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்த அயோக்கியன். இவன் கூட சேரப்படாது. சேரலாமா அயோக்கியன் கூட? சிவபெருமானுக்கு பெருமாளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு தேவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எங்க சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்த கடல், அதனால சேரக்கூடாது. நாரியிட பாகருக்கு நஞ்சளித்த பாவி என்று வாரியிடம் புகுதா வைகையே, வாரி இடத்தும் வலத்தும் இருபுறத்தும் வாழ்ந்து நடத்தும் தமிழ் பாண்டி நாடு. பழைய பாட்டு. அது மாதிரி பாலாத்துல தண்ணியே வராது. ஆனா தோண்டுனா ஊத்துல தண்ணி வரும். அது எப்படி இருக்கு? தாய் மார்புல பால் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? தெரியாது. குழந்தை வாய் வச்சப்பறம் பால் வரும். அது மாதிரி பால் ஆறா. யாரு பாடுறா? சேக்கிழார் சுவாமி. பிள்ளை தைவர பிள்ளை வாய் வைக்க பெருகு பால் சொறி முளை தாய் போல் மல்லர் வேனிலின் மணல் திடர் பிசைந்து கை வருட வெள்ள நீர் இரு மருங்கு கால் வழி மிதந்தேறி பள்ள நீழ்வயல் பருமடை உடைப்பது பாலி. பாலாறு பாலி. அது மருதம். மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். அங்கே உள்ள திருத்தலங்கள் ஒன்னு திருவல்லம்.
திருவல்லத்திலே ஒரு மௌன சுவாமிகள், ஒரு பெருஞ்சித்தர் ரொம்ப நாள் வாழ்ந்து வந்தார். திருவல்லம் என்பது ஒரு ராஜா, அங்கே காஞ்சனகிரின்னு ஒரு ஊரு பக்கத்துல இன்னைக்கு ஒரு மலை இருக்கு, அங்கே இருந்து அசுரன் சண்டைக்கு வந்தான். சிவபெருமான் அங்க இருக்க நந்தியை பார்த்து நீ போய் சண்டை போடுன்னாராம். நந்தி போய் சண்டை போட்டு அவனை கொன்று விட்டது. நந்தி இன்னும் கிழக்கு பார்த்தே இருக்கும், சிவபெருமானுக்கு முதுகு காட்டிக்கிட்டு. சிவபெருமானுக்கு முகத்தை காட்டாது, சிவபெருமான் கிழக்கு பார்த்து இருப்பாரா, நந்தியும் கிழக்கு பார்த்தே இருக்கும். அந்த ஊர் திருவல்லம். திருவல்லம் எங்கே இருக்கு? ராணிப்பேட்டைக்கு பக்கத்திலே இருக்கு. திருவல்லம், ராணிப்பேட்டை எல்லாம் பக்கத்தில். அடுத்தது திருமால் பேரு. திருமால் பூசித்து சக்கரத்தை பெற்ற இடம் திருமால் பேரு. சென்னைக்கு ரொம்ப பக்கம், பஸ் போகுது. மூணாவது திருப்பாசூர். திருப்பாசூர் திருத்தணிக்கு போற பாதையில் இருக்கு. மூங்கில் அடியில் முளைத்த மூர்த்தி. அம்பாளுக்கு பேரு தெரியுமா? அந்த ஊர்ல சிவன் கோயில்ல அம்பாளுக்கு பேரு தம் காதலி. எங்கேயாவது பேர் உண்டா இப்படி? தம் காதலி. சிவபெருமான் சொன்னாரா, இவள் தம் நம் காதலின்னு. அவ்வளவு அழகா இருப்பா அந்த அம்பாள். பெருமாள் கோயில்ல ஒரு தாயாருக்கு பேர் தெரியுமா? திருநின்ற ஊர்ல. திருநின்ற ஊர்னு ஒரு ஊர் இருக்கு மெட்ராஸ் கிட்ட. திருநின்ற ஊர் நம்ம பூசலார் நாயனார் இருந்த ஊர். இருதயாதீஸ்வரர் கோயில், அதுக்கு பக்கத்துல ஒரு பெருமாள் கோயில். அந்த ஊர் பெருமாளுக்கு பக்கத்துல தாயார். தாயாருக்கு பேர் தெரியுமா? என்ன பெற்ற தாயார். என்ன வார்த்தை பாருங்க. அம்மாட்ட போய் அம்மா நீ என்ன பெற்ற தாயார்னா அவளுக்கு சந்தோஷமா இருக்கும்ல. வைஷ்ணவத்திலே அது என்னை பெற்ற தாயார், சைவத்திலே இது தம் காதலி. எங்க? திருப்பாசூர், பாசூர் நாதர். இதெல்லாம் மருத நிலமா. அடுத்து நெய்தல் நிலம். பட்டியல் போடுறாரு பாருங்க. குறிஞ்சியில என்ன, முல்லையில என்ன, மருதத்தில என்ன. நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். நம்ம மயிலாப்பூர், மயிலாப்பூர் கடல் சார்ந்த இடம் தானே. அம்பாள் மயிலாக வந்து வழிபட்ட திருத்தலம். திருஞான சம்பந்த பிள்ளையார் பூம்பாவையை எழுப்பிய திருத்தலம் திருவொற்றியூர். எல்லாம் சிவலிங்கமா. பட்னத்து சாமி அந்த ஊருக்கு வந்தார், பேய் கரும்பு இனித்தது, குழிக்குள்ள போனார், முடிஞ்சது, சிவலிங்கமா மாறிட்டார். திருவொற்றியூர். ராமலிங்க சுவாமி அங்க போய் வழிபட்டார். அம்பாள் அவருக்கு சோறு போட்டாள். திருவொற்றியூர். ஒண்ணு தெரியுமா? அந்த சமயத்துல ராஜாவுக்கு கொஞ்சம் முடையா போச்சாம் பணம். எல்லா கோயிலுக்கும் கொடுக்கக்கூடிய படித்தரத்தை பாதியா குறையிட்டானா. முதல்ல கோயில்ல கைய வச்சிருக்கேன், அப்பவே இந்த பழக்கம் ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல கோயில்ல கைய வச்சுட்டேன், கோயிலுக்கு கொடுக்கிற படித்தரத்தை எல்லாம் பாதியாக்கு. ஒரு கட்டளை வந்துருச்சான், ஒரு ஓலை. ஓலை எல்லா இடத்துக்கும் போயிடுச்சான். திருவொற்றியூருக்கு வந்துதான். திருவொற்றியூர்ல ஓலையை வாங்கி பார்த்தா மேல திருவொற்றியூர் நீங்களாக அப்படின்னு யாரோ வரிப்பளந்து எழுதியிருக்காங்க. கணக்கன் கையெழுத்து இருக்கு, கணக்கன் எழுதல. யார் எழுதனா? சிவபெருமான் எழுதுறாராம். திருவொற்றியூர் நீங்களாக, மற்ற ஊருக்கெல்லாம் இந்த ஆணை செல்லும், இது ஒரு எக்ஸப்ஷன். அதனால சிவபெருமானுக்கு எழுத்தறியும் பெருமாள்னு பேரு. எழுதிய எழுத்தறியும் பெருமானே, எழுத்தறியும் பெருமானே. யார் பாடுறா? ராமலிங்க சாமி அப்படி பாடுறார். எழுத்தறியும் பெருமான் அப்படின்னு பேரு. திருவொற்றியூர் நீங்கன்னு எழுதினதாலே அந்த திருவொற்றியூர் அங்க இருக்கு. நம்ம சங்கிலி நாச்சியார் கல்யாணம் பண்ண இடம் திருவொற்றியூர். அதுக்கு பக்கத்துல திருமயிலை, அங்கிட்டு திருவான்மையூர். இதெல்லாம் கடற்கரையை ஒட்டிய தலங்கள். இப்படிப்பட்ட நாடு தொண்ட நாடு. எத்தனை பாட்டுங்கிறீங்க இந்த தொண்ட நாட்டுக்கு? எல்லா சிறப்பும் சொல்லிவிட்டு அந்த ஊர் மக்கள் எப்படியா, கனவுல கூட தீமை நினைக்க மாட்டாங்களாம். நம்ம நனவுல கூட நன்மை நினைக்க மாட்டான். நமக்கு அவங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர்வாள் தொண்டை நாட்டு இயல்பு சொல் வரைத்தோர். அந்த தொண்டை நாட்டில் எல்லோரும் போற்றக்கூடிய நகரம் காஞ்சி மாநகரம். இனிமே காஞ்சிபுரத்து சிறப்பு வருது. காஞ்சிபுரத்துக்கு என்ன சிறப்பு? அம்பாள் காமாட்சி தான் சிறப்பு. அந்த கோயில்ல, அந்த ஊர்ல எந்த கோயில்லையும் அம்பாள் சன்னதி கிடையாது. எல்லா சுவாமியும் புறப்பாடாகி காமாட்சியை சுத்திட்டு போகணும். வரதராஜ பெருமாளா இருந்தாலும் வந்து காமாட்சி கோயிலை சுத்திட்டு தான் போவார். இந்த கோயில்ல இன்னொரு அமைப்பு தெரியுமா? ஒரு பக்கம் காமாட்சி, ஒரு பக்கம் ஏகாம்பரேஸ்வரர், நடுவில் முருகப்பெருமான்.
நேர அந்த கோயில மேல போய் பிளேன்ல நின்று பார்க்கணும். ஒரு பக்கம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில், ஒரு பக்கம் காமாட்சி கோயில், நடுவில் முருகப்பெருமான் கந்த கோட்டம் மாதிரி குமரகோட்டம். சென்னையில கந்த கோட்டம், காஞ்சிபுரத்துல குமரகோட்டம். பார்த்தா எப்படி இருக்கும்? அம்பாள் ஒரு பக்கம், சிவபெருமான் ஒரு பக்கம், முருகன் நடுவில் சோமாஸ்கந்த மூர்த்தியா இருக்கும். தமிழ்ல 3 புராணங்கள். பெரிய புராணம் என்பது சிவம், திருவிளையாடல் புராணம் என்பது சக்தி, கந்த புராணம் என்பது முருகன். 3ஐயும் படிச்சா சோமாஸ்கந்த மூர்த்தியை கும்பிட்ட புண்ணியமா? ஆறுமுக நாவலர் எழுதுறார். பெரிய புராணம் என்பது சிவம், திருவிளையாடல் புராணம் மதுரை மீனாட்சி, கந்த புராணம் முருகப்பெருமான். 3ஐயும் படிச்சோம்னா சோமாஸ்கந்த மூர்த்தியை, உமையோடும் கந்தனோடும் கூடிய மூர்த்தியை வழிபட்டதாக பொருள். காஞ்சிபுரம் அப்படிப்பட்ட திருத்தலம். அம்பாள் சிவபெருமான பார்க்கிறா கைலாசத்துல. என்ன கேட்கிறா? நீங்க விரும்பக்கூடிய வழிபாடு எது? நமக்காக கேட்கிறா. அருமையான பாட்டு. எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள. எனக்கு மத்த எல்லாம் வேண்டாம், என்னை யாரு வழிபாடு பண்றானோ அவனுடைய வழிபாடு தான் எனக்கு பிடித்தது. இவ பார்த்தா, அப்ப நான் உங்களை வழிபாடு பண்ணணும். அண்ணலார்தமை அர்ச்சனை புரியாதரித்தாள். யாரு? பெண்ணின் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து. பெருந்தவ கொழுந்தாயிருக்கிற அம்பாள், நான் உங்களை பூஜை பண்ணணும். சிவபெருமான கேட்டார், இந்தியாவை நான் எங்க போய் பூஜை பண்ணலாம்? நீ காஞ்சிபுரத்துக்கு போ, மாமரத்தடியில உட்கார்ந்து பூஜை பண்ணு. காஞ்சி மாமரத்தடியில் தவம் செய். காஞ்சின்னு அர்த்தம் என்ன? கான்னா பிரம்மாவா, அஞ்சின்னா விரும்பப்பட்டதுன்னு அர்த்தமா. பிரம்மா படைச்ச ஊர்களில் பிரம்மாவால் ரொம்ப விரும்பப்பட்ட ஊர் காஞ்சிபுரமா. வந்தாள் பராசக்தி, ஒரு பாம்பு, பதுமன்னு பேரு. அம்மா தாயே, நான் புத்துல இருக்கேன், பெரிய இடம், நீ அங்க வந்து தங்கிக்கலாம். பாம்பு புத்து. அதிலே அம்பாளுடைய காட்சி. பூஜை எங்கே? கம்பை மாநதி கரை, கம்பை நதி. கம்ப நதி கரையில வழிபாடு. ஒரு சிவலிங்கம் அமைத்தாள், அழகான சிவலிங்கம். சிவலிங்கத்துக்கு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பூஜை. ஒரு நாள் என்ன ஆச்சு? இவளுடைய அன்பு சிவபெருமான் திருவடி வரைக்கும் பரவிற்று. அங்கிருந்து கம்பமானதியில வெள்ளம் வந்துருச்சு. நம்மளா இருந்தா வெள்ளம் வந்தா என்ன செய்வோம்? சிவபெருமான் அப்படியே விட்டுட்டு ஓடிடுவோம். சிவபெருமானையா வெள்ளம் கொண்டுகிட்டு போகும், நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு ஓடி போயிடுவான். அம்பாள் என்ன பண்ணா தெரியுமா? வெள்ளம் வந்த உடனே இந்த சிவபெருமானுக்கு பக்கத்துல வந்தா, இருக கட்டி பிடிச்சிட்டான். ஏன்? வெள்ளத்துல போனா 2 பேரும் போறோம். சிவலிங்கம் போற பொழுது நானும் போயிடணும், நான் இருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனா எனக்கு மூச்சு இருக்கிற பொழுது சிவலிங்கம் போகக்கூடாது. அப்படியே இருக தள்ளிவிட்டா. என்ன வெள்ளம் வேகமா அடிக்குதா? இருக தள்ளிவிட்டா. இந்த சிவபெருமான் இருக்காரு, விவரமான ஆளு. இது வரைக்கும் சிவலிங்கமா இருந்தார்ல, அவ இருக தள்ளுவின உடனே அப்படியே ஒரு ஆண் மகனா நின்றுட்டாரு எதிர்த்தாப்புல. அந்த பொண்ணுக்கு வெக்கமா போச்சு. சிவலிங்கம்னு நினைச்சு தழுவ போனா இது ஒரு ஆண் மகனால இருக்காரு, அதுவும் இருக தழுவிட்டான். தழுவுனதுல என்ன ஆச்சா? இவர் உடம்பு முழுக்க விபூதி அணிஞ்சிருந்தாரா, அவள் மார்பு தழும்பு இவர் மார்புல 2 தழும்பு வச்சுதான் கட்டி பிடிச்சால. இந்த கையில இருக்கிற வலைத்தழும்பு இருக்குல்ல, அது இவர் முதுகுல விழுந்துச்சான். அப்படி விழுகிறாப்புல இவர் உடம்ப குலைஞ்சு கொடுத்தாராம். அதனால இவருக்கு பேரு தழுவ குலைந்த தலைவர். வளைத்தழும்பும் முளைத்தழும்பும் பெற்று தழுவ குலைஞ்சு கொடுத்தாராம். ஆமா, ஒரு பொண்ணு தழுவனா பின்ன ஆண் என்ன குலைஞ்சு கொடுக்காமலாம் இருப்பான்? சிவபெருமான் குலைஞ்சு கொடுத்தாராம். இன்னைக்கு அந்த அடையாளத்தை எல்லாம் பார்க்கலாம். அங்கே ஏகாம்பரேஸ்வரர் உடம்புல அந்த இடம். மேனி குலைந்து காட்டினார் விளைந்த கொள்கையினார், எம்பிராட்டிக்கு மெல்லியலானார். கம்பையாறு காலில் விழுந்து கும்பிட்டுதான் 2 பேரையும். அம்பாள் கேட்டாலாம், என் மிச்ச பூஜையை முடிச்சு விடுறேன். கல்யாணம் பண்ணிக்க போறா, மிச்ச பூஜையை முடிச்சு விடுறேன். சிவபெருமான் சிரிச்சாரா, நீ எனக்கு பண்ற பூஜை என்னைக்கு முடியும்? ஏங்க, அம்பாள் பண்ற பூஜை ஆண்டவனுக்கு முடியுமா? நம்ம பூஜை முடியும். காலம்பர பூஜை எப்ப மணி அடிப்போம், விறுவிறுன்னு சட்னி வாசம் அடிச்சா மணி விறுவிறுன்னு அடிச்சிருவோம். ஆமா, ஆபீஸுக்கு டைமா போனா பூஜையை முடிச்சிருவோமா இல்லையா? சிவபெருமான் வெயிட் பண்ணுவாரு, ஆபீஸ் மேனேஜர் வள்ளுன்னு விடுவாரு. அதனால பூஜையை முடிச்சிருவோம். என்ன கேட்கிறா தெரியுமா? நின் பூசனை என்றும் முடிவதில்லை நம்பால். நான் காஞ்சிபுரத்தில் இருக்கணும், சரி, அறம் செய்ய வேண்டும், சரி, இந்த 2 நாளி நெல் வச்சுக்கோ.
இக சௌபாக்கியம் கொடுக்கிறதுக்கு ஒரு நாளி, பர சௌபாக்கியம் கொடுக்கிறதுக்கு ஒரு நாளி. 2 நாளி நெல்லை வச்சு 32 அறங்களும் செய். அம்பாள் சிவபெருமான் கொடுத்த 2 நாளி நெல்லை வச்சு 32 தர்மங்களும் செய்தாளாம். வாரியார் சாமி சொல்றார், வீட்டுக்காரரு குறைவா பணம் கொடுத்தா கூட பொண்டாட்டி அதை வச்சு எல்லாத்தையும் கெட்டிக்காரத்தனமா நிறைவா செய்யணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு காமாட்சி 2 நாளி நெல்லை வச்சு 32 அறங்களும் செய்தாள். காஞ்சிபுரத்தில் யானைய முயல் வரட்டுமா? முயலுக்கு அவ்வளவு ஆற்றலாம். அந்த ஊர் காஞ்சிபுரம். காஞ்சியை சுற்றி பல பதிகள். சைவ காஞ்சி இதெல்லாம் இப்ப சொன்னதெல்லாம். வைஷ்ணவ காஞ்சி வரதராஜ பெருமான் கோயில். சமண காஞ்சி சமணர்கள் இருந்த பள்ளி. பௌத்த காஞ்சி கலியுகத்திலே இப்போ 20ஆம் நூற்றாண்டிலே அறிஞர் அண்ணா வாழ்ந்த பகுதி. பகுத்தறிவு காஞ்சி எல்லாம் வந்துருச்சு. சைவ காஞ்சி, வைணவ காஞ்சி, சமண காஞ்சி, பௌத்த காஞ்சி, பகுத்தறிவு காஞ்சி. காஞ்சிபுரம் முழுக்க அப்படித்தான். ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்லிப்படுறேன். காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காமாட்சிய தன் குழந்தையா பாவனை பண்ணுவாராம். குழந்தையா பாவனை பண்ணி அவளுக்கு அலங்காரம் பண்ணுவாராம். நீங்க கடவுளை எப்படி பாவனை பண்றீங்களோ கடவுள் அப்படி உங்களுக்கு காட்சி கொடுப்பார். அப்பான்னு நினைச்சா அப்பா, அம்மான்னு நினைச்சா அம்மா, என் பொண்ணுன்னு நினைச்சா பொண்ணு, இல்லைன்னு நினைச்சா இல்ல. அவ்வளவுதான். நம்ம மனசுக்கு தானே கடவுள். அவ என்ன பண்றா? குழந்தையா வந்து அவர் மடியில உட்கார்ந்து இருப்பாளாம். இது யாருக்கு தெரியும்? அவளுக்கு தெரியும், பரமாச்சாரியாருக்கு தெரியும். ஒரு நாள் ஒரு பாட்டி பூஜை பார்க்க வந்தா. தை மாசம் வெள்ளிக்கிழமை. அந்த பாட்டி ஓரத்துல பேத்தியை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கா. இங்க பூஜை நடந்துகிட்டே இருக்கு. அந்த பேத்தி குழந்தை அப்படி பார்த்தது. பாட்டி, அந்த தாத்தா மடியில ஒரு குழந்தை உட்கார்ந்து இருக்குல்ல, எங்கடி? அந்த பூஜை பண்றாருல அவர் மடியில ஒரு குழந்தை, தெரியலையா உனக்கு? ஒரு பச்சை பாவாடை கட்டி இருக்குல்ல, இந்த பாவாடை ரொம்ப நல்லா இருக்குல்ல, எனக்கு இந்த பச்சை பாவாடை ஒண்ணு வாங்கி தர்றியா? சும்மா இரு. அவர் மடியிலையாவது குழந்தையாவது, பேசாத. பாட்டிக்கு தெரியல, பேத்திக்கு தெரிஞ்சிருச்சு. கண்ணிலே அன்பிருந்தால்தான் கல்லிலே தெய்வம் வரும். பேசாம இரு. பரமாச்சாரியார் பார்த்துட்டார். ஒரு ஆளை கூப்பிட்டு என்னமோ சொல்லி விட்டார். மடத்த அதிகாரி ஓடி வந்தான். பாட்டி, உங்களையும் குழந்தையவும் வெளியில போக சொல்றார் பெரியவா. இன்னும் பூஜை ஆகலையே, நீங்க போங்க. 2 பேரும் எந்திரிச்சு வெளியில வர்றாங்க. அந்த மடத்த அதிகாரி கூடவே வர்றாரு. ஜவுளி கடைக்கு கூட்டிட்டு போக சொன்னார் பெரியவர். ஜவுளி கடைக்கு போயாச்சு. குழந்தை, உனக்கு வேண்டியதை எடுத்துக்கோ. குழந்தை அப்படி சுத்தி பார்த்தது. காஞ்சிபுரத்திலேயா பட்டு கடைக்கு பஞ்சம்? எங்க பார்த்தாலும் ஜவுளி பட்டு தான். நம்ம ஊர்ல வாங்குற பட்டு பட்டுன்னு போயிடும். காஞ்சிபுரத்து பட்டு நல்லாவே இருக்கும் அப்படிம்பாங்க. நல்ல கனமா இருக்கு, வெயிட்டா இருக்கும் பட்டு. குழந்தை பார்த்தது, இந்த பச்சை பட்டு பாவாடை தான் அந்த குழந்தை கட்டி இருந்தது. பாட்டிக்கு ஒன்னும் புரியல. அந்த பாவாடையை எடுத்தது. மடத்திலிருந்து பணத்தை கொடுத்து பாவாடையை வாங்கியாச்சு. குழந்தைக்கு எடுத்துக்கிட்டு போங்க, உடனே அந்த பாவாடையை கட்டுங்க. ராத்திரி வீட்டுக்கு போய் அந்த குழந்தைக்கு அந்த பச்சை பட்டு பாவாடையை கட்டி குழந்தை ராத்திரி எல்லார்ட்டையும் காமிச்சு சந்தோஷமா ஒரு ஆட்டம் ஆடி எதிர்த்த வீடு அடுத்த வீடு நண்பர்கள் எல்லாருக்கும் காமிச்சு ராத்திரி சாப்பிட்டு கட்டுன பச்சை பட்டு பாவாடையோட ஆசையா தூங்கிருச்சு. விடிஞ்சது, பாவாடை புதுசா இருக்கு, குழந்தை பழசா போச்சு. முடிஞ்சு போச்சு. குழந்தை இறந்து போச்சு. 16 நாள் கழிச்சு பாட்டி ஓடி வந்து பரமாச்சாரியார் காலில் விழுந்தான். பரமாச்சாரியார் சொல்றார், என் மடியில காமாட்சிய குழந்தையா பாவனை பண்ணுவேன். அது எனக்கு தெரியும், அவளுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இந்த குழந்தை கண்ணுல பட்டுருச்சு. அப்ப இந்த குழந்தைக்கு நன்மை தீமை இருவினை ஒப்பு வந்து விட்டது. இனிமே பிறவி கிடையாது. நமக்கெல்லாம் எத்தனை பிறவி இருக்கோ, இது வரைக்கும் பிறவி கிடையாது இனிமே. ஆனா கடைசி நேரத்துல இந்த பச்சை பட்டு பாவாடையை பார்த்து ஆசைப்பட்டுருச்சு. இதோட இறந்து போனா இதுக்கு ஒரு பிறவி எடுத்து பாவாடைக்கா ஒரு பிறவி எடுக்கணும். அதுக்காகத்தான் பாவாடையை கட்ட சொன்னேன். ஞாபகத்தில் வச்சுங்க. ஆசைப்பட்டதுக்கெல்லாம் பிறவி எடுக்கணும். நம்ம பட்ட ஆசைகளுக்கெல்லாம் பிறவி எடுத்தா உலகம் அழிஞ்சாலும் நம்ம ஆசை கணக்கு அழியாது. எவ்வளவு ஆசை, கொஞ்சமா நஞ்சமா?
யோசிச்சு பாருங்க. ஆசை அருமென்கள், ஆசை அருமென்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமென்கள். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமே. எப்ப புத்தரா சொன்னார்? புத்தருக்கு முன்னால திருமூலர் சொன்னார். புத்தர் அதானே சொன்னார், எல்லா துன்பங்களுக்கும் அடிப்படை ஆசைன்னு. எங்கே போய் சொன்னார் தெரியுமில்ல? கயாவில் போய் சொன்னார். நம்மால அதுக்கு முன்னால திருமூலர் திருவாவடுதுறையில சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார். ஆசைதாண்டா எல்லாத்துக்கும் காரணம். இந்த குழந்தை பச்சை பட்டு பாவாடைக்கு ஆசைப்பட்டது, அதுக்காகத்தான் பாவாடையை கட்ட சொன்னேன். அந்த குழந்தைக்கு கணக்கு முடிஞ்சு போச்சு. பாட்டி, உனக்கு எனக்கு என்னைக்கு முடிய போகுதோ? அந்த புண்ணியவான் ஊர் எந்த ஊரு? காஞ்சிபுரம். விநாயக பெருமான் காவல், பைரவர் காவல், முருகன் காவல். ராத்திரி சந்திரகாந்த கல்லுல இருந்து சந்திரன் ஒளி பட்ட உடனே தண்ணீர் கொட்டுமா அந்த ஊர்ல. அது எப்படி இருக்குமா? சிவபெருமானை பார்த்து அடியார்கள் கண்ணீர் விடுறாப்புல இருக்குமா. சேக்கிழார் சுவாமி பாடுறார், அந்தணர் வீதி, அரசர் வீதி, வணிகர் வீதி, வேளாளர் வீதி, எல்லா வீதியிலையும் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பார்களாம். 110 பாட்டு தொண்ட நாடு காஞ்சிபுரத்து பெருமை. அடுத்து 18 பாட்டு அடியார்கள் வரலாறு. இப்ப நம்ம வரலாறுக்குள்ள போறோம். அவ்வகைய திருநகரம் அதன்கண் ஒரு மருங்கு உறைவார். அந்த காஞ்சிபுரத்திலே ஒரு ஓரத்திலே ஒருத்தர் இருந்தார். இவ்வுலகில் பிறப்பதனால் ஏகாதி குலத்து உள்ளார். ஏகாதின்னா வண்ணார்னு அர்த்தம், சலவ தொழிலாளி. அப்படி உள்ளார். செவ்விய அன்புடை மனத்தார், ரொம்ப அன்பர். சீலத்தின் நெறி நின்றார், ஒழுக்கமானவர். மைவிரவு கண்டரடி வழித்தொண்டர் உளரானார். சிவபெருமானுடைய திருத்தொண்டர் ஒருத்தர் இருக்கிறார். என்ன செய்வார்? அடியார்கள் குறிப்பறிந்து பணி செய்வார். அதனாலே திருக்குறிப்பு தொண்டர்னு பேர் வந்துருச்சு. சொந்த பேரு தெரியாது. இது தொழிலால வந்த பெயர், பண்பினாலே வந்த பெயர், இயல்பினாலே வந்த பெயர் திருக்குறிப்பு தொண்டர். என்ன செய்வார்? அடியார்கள் வந்தா துணி அழுக்கா இருந்தா வாங்கி வண்ணாரிந்தியா துவைச்சு கொடுப்பார். அந்த காலத்துல எல்லார்ட்டையும் பணம் வாங்கி நான் கோயில் கட்டுறேங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்களால என்ன முடியுதோ அடியார்களுக்கு அதை செய்யறது. நீங்க குயவரா திருவோடு பண்ணி கொடுங்க, நீங்க வேளாளரா சோறு போடுங்க, அப்படித்தான். நீங்க ஏகாதியாரா துணியை துவைச்சு கொடுங்க. உங்களால முடிஞ்ச காரியத்தை அடியார்களுக்கு செய்யுங்கள். இவர் என்ன செய்வார்? குறிப்பறிஞ்சு வெளுத்து கொடுப்பாராம். சிவபெருமான் பார்த்தான். அங்கிருந்து ஒரு அடியார் வேஷத்துல வந்துட்டார். ஒரு துணி கட்டி இருக்கார். சும்மா கருப்புன்னா அப்படி கருப்பு, அடுப்புல போட்டா கூட எரியாது, அவ்வளவு வெள்ளையா இருக்கு துணி. சிவபெருமான் திருமேனிக்கும் அந்த துணிக்கும் அவ்வளவு வித்தியாசம். சிவபெருமான் திருமேனி செம்மேனி எம்மான், அந்த துணி அவ்வளவு கருப்பு, ஒரு அழுக்கடைஞ்ச துணி, கருப்பு துணி கட்டிக்கிட்டு வந்து நிற்கிறார். மாதவ வேடம். இவர் அவரை பார்த்தார். சாமி, ரொம்ப இழைச்சிருக்கிறீங்க. சிவபெருமானை பார்த்து, அடியார் தானே, சாமி ரொம்ப இழைச்சிருக்கிறீங்க, இங்க வீட்டுக்கு வாங்க, இந்த துணி ரொம்ப கருப்பா இருக்கே, ரொம்ப அழுக்கா இருக்கே, நான் இந்த கண்டைய கழுவி கொடுக்கட்டுமா? கந்தையினை தந்தருளும் கழுவ என்றார். இந்த துணியை நான் துவைச்சு கொடுக்கட்டுமா? அப்பா, இதுல உள்ள அழுக்கை எடுக்க முடியாது. ஒன்னே ஒன்னு உங்களுக்கு சொல்லிவிடுறேன். அடியார்கள் தப்பு பண்ணிட்டா ஆண்டவன் உடனே அதை திருத்திடுவான். சுந்தரமூர்த்தி சுவாமி சொன்ன சத்தியத்தை மீறிட்டா உடனே ஒத்த கண்ணு 2 கண்ணும் போயிடும். நமக்கெல்லாம் அப்படி இருந்தா என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு எத்தனை சத்தியத்தை மீறுறோம் யோசிச்சு பாருங்க. கண்ணு போனா ஒரு பயலுக்கு கண்ணு இருக்காது, எல்லாம் பொட்டையாத்தான் இருக்கணும் ஊர்ல. யோசிச்சு பாருங்க. ஏன் நம்மளை எல்லாம் விட்டு பிடிக்கிறாரு? ஏன் தெரியுமில்ல? அது வெள்ளை கந்தையில பட்ட ஒரே ஒரு கருப்பு. நம்மது வெள்ளை கந்தையே கருத்து போச்சு. அவ்வளவு தகராறு, அவ்வளவு குற்றங்கள். அடுத்த பிறவிங்கிற நெருப்புல போட்டாத்தான் இந்த பிறவிங்கிற சட்டை சுத்தப்படும். அடுத்த பிறவி கொடுத்துத்தான் இவனை திருத்தணும். இந்த பிறவியில திருத்துறது இல்லை. அதெல்லாம் மைனர் ரிப்பேர், இது மேஜர் ரிப்பேர். அப்ப முழுக்க ரீப்ளேஸ் பண்ணணும். அதானே அர்த்தம். நம்ம அவ்வளவு தப்பு பண்றோம். இப்ப என்னாச்சு? ஐயா, இக்கந்தை அடுக்கேறி எடுக்க ஒண்ணாது, எனினும் யான் மெய்கொண்ட குளிர்க்கு உடைந்து விடமாட்டேன். மழை காலம், ரொம்ப குளிருது, அதனாலதான் இதை வச்சிருக்கிறேன். நீங்க துவைக்கிறதா இருந்தா
சூரியன் மறைகிற போது கொடுத்துடணும். சூரியன் மறைஞ்சிட்டா குளிர் தாங்காது, என்னால தாங்க முடியாது, சீக்கிரம் கொண்டாங்க, கொடுங்க. சூரியன் மலை வாயில விழு முன்னால நான் கொடுக்கிறேன், ஐயா மறந்துடாதீங்க. அப்படி நீங்க கொடுக்கலன்னா இந்த உடம்புக்கு துன்பம் பண்ண பாவம் உங்களுக்கு. தெளிவா சொல்லிவிட்டார். சாயந்தரம் 6 மணிக்குள்ள துணி வரணும். நம்ம டோபிட்ட சொல்றோம்ல, அப்படி துணி வரலன்னா இந்த உடம்புக்கு நீங்கள் துன்பம் கொடுத்தீர்கள், அடியார்களுக்கு துன்பம் கொடுத்த பாவம் உங்களுக்கு. சரி போனார். மலர் சூழ்ந்த ஒரு குளம் துவைச்சார். அது துவைக்க 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 அழுக்கு வந்துகிட்டே இருக்கு. வெள்ளாவியில வச்சார். உவர் நீர் வெள்ளாவியில வச்சார். ஓரளவுக்கு போனுச்சு. திரும்ப துவைச்சார். திரும்ப வெள்ளாவியில வச்சார். ரொம்ப கஷ்டம். மத்தியானம் வரைக்கும் கஷ்டப்பட்டார். கொஞ்சம் வெளுப்பா தெரிஞ்சது, அவ்வளவுதான். பார்த்தார் இனிமே ஒண்ணு செய்யப்படாது. ஆவியில் புழுக்கினார். பிற்பகல் ஆயிற்று. சாயந்தரம் 3 மணி. காய வைக்க போனார். மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுல ட்ரையரா வச்சிருந்தாரு. நம்மளா இருந்தா வாஷிங் மிஷின் இருக்கு, ட்ரையர்ல போடு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மழை பெஞ்சா ஒண்ணும் செய்ய முடியாது. சிவபெருமானே சிவபெருமானே, மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. மழை விடவில்லை. 6 மணி, 6:30 மணி, 7 மணி, இருட்டு ஆரம்பிச்சிருச்சு. மழை அப்பத்தான் விடுது. அவர் அங்கிருந்து வர்றார். இவர் அவரை பார்க்கல. நான் தப்பு பண்ணிட்டேன், இது இனிமே காய வைக்க முடியாது, என்ன மழை கொட்டுது, ராத்திரி நேரம், ஒன்னும் பண்ண முடியாது. ஒரு அடியாருக்கு நான் துன்பம் செய்து விட்டேன், தீராத பாவம். பேசாம அவரை விட்டிருக்கலாம். அவர் அப்பவே சொன்னார், இப்போ நான் தவறு செய்து விட்டேன், என்ன செய்தது? கந்தை புடைத்திட எற்றும் கற்பாறை மிசை தலையை சிந்தை எடுத்து எற்றுவன். இந்த பாறைகளையே முட்டிக்கிட்டு செத்து போயிருவேன். அடியார்களுக்கு என்ன பெருமை தெரியுமா? ஒரு குறிக்கோள் வைத்திருப்பார்கள். அந்த குறிக்கோள் நிறைவேறாவிட்டால் உயிரை விடுவார்கள். நம்ம குறிக்கோளை விட்டுருவோம். நமக்கு அவளுக்கு அதான் வித்தியாசம். ட்ரை பண்ணி பார்ப்போம், முடியலையா போய் அப்புறம் பார்த்துக்குவோம். அவங்க அப்படி கிடையாது. அடியாருக்கு சாப்பாடு போடணுமா, போட்டே ஆகணும். போட முடியலையா உயிரை விட்டுருவேன். அதான் குறிக்கோள். அதனாலதான் அவங்க பேரை கொண்டாந்து பெரிய புராணத்திலே சேக்கிடார் பெருமான் இப்படி பாடுறார். அந்த குறிக்கோள் அப்படி, உறுதி அப்படி. கந்தை புடைத்திட, இதுல தானே துவைச்சேன், இத்தனை காலமா இதுல தானே சார் துவைச்சேன், எடுத்து அடிச்சடிச்சு துவைச்சன்ல. ஒரு சின்ன விஷயம் சொல்லிவிடுறேன். ராபர்ட் கிளைவ்னு ஒருத்தன் 1857 ஒட்டி இந்தியா விக்டோரியா மகாராணியின் நேர ஆட்சியின் கீழ் வந்தது. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க விட்டுட்டாங்க. சிப்பாய் கழகம் வந்த உடனே நேர ஆட்சி ராணியினுடைய ஆட்சி. அவ அங்க இருந்து கவர்னர் ஜெனரல் அனுப்பிச்சான். முதல்ல வந்த கவர்னர் ஜெனரல் யாரு தெரியுமா? ராபர்ட் கிளைவ். ரொம்ப பெரிய அறிவாளி. நம்மாளு ஒருத்தன் ஒரு வெள்ளக்கல்லுல துணியை துவைச்சுக்கிட்டே இருக்கான். ராபர்ட் கிளைவ் அங்கிருந்து இப்படி பார்த்தாராம். இந்தியாக்காரங்க முட்டா பயலுங்கிறது தெளிவா தெரியுது. ஏன் இந்த துணியினால அடிச்சு இந்த கல்லை உடைக்க பார்க்கறானே, துணியினால அடிச்சு வெள்ளக்கல்ல உடைக்க பார்க்கறானே, இந்தியாக்காரங்க முட்டா பயலுங்க அப்படின்னு நினைச்சவரு நம்மளை ஆட்சி பண்ணாரு. இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்றது? அவரு நம்மளை ஆட்சி பண்ணாரு. மகாகவி பாரதியார் சொல்லுவார், 30 கோடி பேர் இருக்கிறோம், 30 கோடி பேர் இங்கிலாந்து மேல எச்சிய துப்பினா இங்கிலாந்து முழுகி போயிடும். ஆனால் இங்கிலாந்து நம்மை ஆளுகிறது. ஏன்னா நமக்குள்ள ஒற்றுமை இல்லை. பாரதி பாடுறார் அதெல்லாம். அது மாதிரி இப்போ கல்லு, இந்த கல்லை பார்த்தார். இது வரைக்கும் வேட்டியத்தானே துவைச்சேன், அடியார்கள் துணியத்தானே துவைச்சேன், இதுல மோதிக்கிட்டு உயிரை விட்டுறேன். அதே வேகத்தில் தலையை கொண்டாந்து மடால்னு முட்டுறார். ஒரு முட்டுக்கு தாங்காதுங்க, தலை தேங்காய் உடைஞ்சிடும். முட்டுறாரா, அடி விழல, ஒரு கை ஊடால நிக்குது. இந்த முற்ற போது கல்லுக்கும் தலைக்கு நடுவில் ஒரு ஒரு வளையல் அணிந்த கை, வளைத்தழும்புள்ள கை. யாரு வளைத்தழும்பு? ஏகாம்பரேஸ்வரர் கை. தழுவ குலைந்த தலைவர் இல்லையா, வளைத்தழும்பு அந்த கை. சிந்தை எடுத்தெற்றுவன் என்று அணைந்து செழும்பாறை மிசை தன் தலையை புடைத்து எற்ற அப்பாறை தன் மருங்கு வந்து எழுந்து பிடித்தது அணி வளைத்தழும்பர். வளைத்தழும்பர் மலர்ச்செங்கை.
கை குறுக்கல வந்துருச்சு. யாரு கைன்னு பார்த்தா சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். நான் தான் வந்தேன், அழுக்கு துணியெல்லாம் நம்ம துணிதான், இப்ப பாரு துணி அழுக்கு வெளுத்துருச்சு, வெள்ளை ஆயிடுச்சு. அழுக்கு மட்டுமா வெளுத்தது, அவர் வாழ்க்கை அதுவும் வெளுத்தது. ஆமா, இந்த துவைக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? ஆடை அழுக்க போக்குறது அர்த்தம் இல்லை. இருவினை, நல்வினை தீவினை, மும்மலம் ஆணவம் கண்மம் மாயை, 2 பிறப்பு இறப்பு, இதெல்லாம் நம்ம கிட்ட உள்ள அழுக்கு. நல்வினையும் அழுக்குத்தான், தீவினையும் அழுக்குத்தான். அழுக்கு வெள்ளையா இருந்தா தேவையா, கருப்பா இருந்தா தேவையா? அழுக்கு அழுக்குத்தானே. யோசிச்சு பாருங்க. தெருவில் போறேன், காக்கா எச்சம் விட்டுருச்சு, வெள்ளையாத்தான் இருக்கு, பரவாயில்ல வெள்ளையாத்தான் இருக்குன்னு விட்டுட்டா போறேன். நல்வினைங்கிறது வெள்ளையா இருக்கிற அழுக்கு, தீவினைங்கிறது கருப்பா இருக்கிற அழுக்கு. ஆணவம் கண்மம் மாயை அதுவும் அழுக்கு. இறப்பு பிறப்பு அவ்வளதையும் அகற்றினாராம். இருவினை மும்மல மும்மர இரவியொடு பிறவியற ஏகபோகமாய் நீயு நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள் இடை மருதில் ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமாளே அருகு நுனி பனியனைய சிறியதுடி பெரியதொரு ஒரு திருப்புகழ் பாட்டு, நீளமான பாட்டு. இருவினை மும்மலமும் மர, 2 வினை 3 மலம், இரவியொடு பிறவி எல்லாம் அற்றுப்போக தொண்டர்கள் ஆடை அடுக்கை அகற்றுவார் போல் இதையெல்லாம் அகற்றினார். சிவபெருமான் காட்சி கொடுத்தார். மூ உலகம் நின் நிலைமை அறிவித்தோம். ஏன் இந்த நிகழ்ச்சி? எல்லாருக்கும் உன்னை பத்தி தெரியணும், அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. நீடிய நம் மண்ணுலகு பிரியாது வைவ, இப்படியே மேல வந்துரு. அப்படியே கூட்டிக்கிட்டு போயிட்டார். சித்திர மாதம் சுவாதி நட்சத்திரம். திருவருட்செல்வர் ஞாபகத்துக்கு வருதா? சிவாஜி கணேசன் ஞாபகத்துக்கு வர்றாரா? அதுல ஒரு பாட்டெல்லாம் போடுவாங்க. ஏபி நாகராஜன் ரொம்ப பாராட்டணும். பல வரலாறுகள், பெரிய புராணம் சொல்லி தெரியாத வரலாறெல்லாம் அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுது. பெருமிழலை குறும்பர், பெருமிழலைங்கிறது ஒரு சின்ன ஊர். குறும்பர் வம்சத்திலே இவர் தோன்றியவர். புதுக்கோட்டையில வெள்ளாற்றுக்கு தென்கரையிலே பெருமிழலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. குறும்பர் வம்சத்திலே தோன்றியவர் பெருமிழலை குறும்பர். அவர் என்ன தெரியுமா செஞ்சார்? சுந்தரமூர்த்தி சுவாமியை இருக பிடிச்சிட்டார். எப்பவுமே கண்குட்டியை தூக்கிவிட்டு போனா பசுமாடு பின்னால வரும். அடியார்களை பிடிச்சுக்கிட்டா ஆண்டவன் நம்ம பின்னால ஓடியாருவாரு. கிருஷ்ண பரமாத்மாட்ட நாரதர் போனாராம். இருந்த காவக்காரன் கிருஷ்ணர் பூஜை பண்றாரு. கிருஷ்ணர் பூஜை பண்றாராம். இது என்னையா வேடிக்கையா இருக்கு? எல்லாரும் கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணுவாங்க, அவர் யாருக்கு பூஜை பண்றாரு? நாரதர் காத்து கிடந்தாராம். பூஜை முடிஞ்சு கிருஷ்ண பரமாத்மா வெளியில வந்தாராம். வந்த உடனே நாரதர் கேட்டாராம், நீங்க பூஜை பண்ற நீங்களே, அது யாருக்கு பூஜை என்ன அப்படின்னு கேட்டாராம். இவரு உள்ளவான்னு கூட்டிக்கிட்டு போனாராம். உள்ளவான்னு கூட்டிக்கிட்டு போனா பூஜையில நிறைய சாமி இருக்கு. யார் யார் தெரியுமில்ல? துருவன், பிரகலாதன், பெரியாழ்வார், ஆண்டாள் நாச்சியார், நம்மாழ்வார், நாரதர், குலசேகர ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், வேயாழ்வார், இவ்வளவு அடியார்களை வச்சு கிருஷ்ணன் கும்பிடுறான். எப்படி இருக்கு? என் அடியார்கள் தான் எனக்கு எல்லாம். அதுதான் சிறப்பு. அடியார்களை பிடிச்சுக்கிட்டா ஆண்டவனை பிடிச்சுக்கலாம், ஈஸியா போயிடும். பெருமழலை குறும்பர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி கொண்டவர். குருவினாலே முன்னேறலாம். சுந்தரர் குரு. குருவை கண்டு தொண்டு ஆற்றி ராமநாமன் சொல்லி உய்ந்தவர் ஆஞ்சநேயர். குருவின் உருவத்தை வணங்கி உய்ந்தவர் ஏகலைவன். ராமநாமத்தை சொல்லி உய்ந்தவர் வால்மீகி. நாராயணா என்ற நாமத்தை சொல்லி கடை தேறியவர்கள் துருவனும் பிரகலாதனும். சுந்தரர் திருநாமத்தை சொல்லி கடை தேறியவர் பெருமிழலை குறும்பர். திருநாவுக்கரசர் திருநாமத்தை சொல்லி கடை தேறியவர் அப்பூதி அடிகள். அடியார்கள் பேருதான் எல்லாம். மதிப்பு யாருக்கு? அடியார்களுக்கு. நாரதர் ஒரு நாள் கிருஷ்ண வீட்டுக்கு வந்தாராம். கிருஷ்ணன் ருக்மணியோட பேசிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து வந்து சேர்ந்தாரு. வந்துட்டாரு. இன்னைக்கு ஏதோ விவகாரம் தான். வந்தவர் சும்மா இருக்கக்கூடாது. ஒரு பாரிஜாத பூவை கொண்டாந்தார். கிருஷ்ணா இந்தான்னு கொடுத்தார்.
ஆனா பக்கத்துல இருக்கிற பொண்டாட்டிக்கு தானே கொடுக்க முடியும். அடுத்த வீட்டுக்கு போய் சத்யபாமாவுக்கா கொடுக்க முடியும்? பக்கத்துல இந்த ருக்மணிக்கு பூவை கொடுத்துட்டான், பாரிஜாத்தை தலையில வச்சுட்டான். நாரதற்கு பத்தாது, பத்திருச்சு. அங்க போனார். சத்யபாமா, உனக்காக ஒரு பாரிஜாத பூ கொண்டாங்க, இவன் பாரு ருக்மணிக்கு வச்சுட்டான், மூட்டிட்டார். அவளுக்கு கடும் கோபம், கதவை சாத்திட்டான். கிருஷ்ண பரமாத்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கதவை திறந்து உள்ள வந்து பார்த்தா முகத்தை திருப்பிக்கிட்டான். உனக்கு என்ன வேணும்? எனக்கு பாரிஜாதம் வேணும். பூ வேணுமா மரமே வேணுமா? புத்தி கட்டு போய் மரமே வேணும்னா ஆசை இல்ல. உனக்கு பூத்தா வந்துச்சு, எனக்கு பாத்தியா மரமே வந்துருச்சு, அவள்கிட்ட சொல்லலாம்ல மரமே வேணும். நாரதர் பண்ணின வேலை. பகவான் கிருஷ்ணன் அப்படின்னு நினைச்சார். தேவேந்திர வந்தான், மரத்தை வச்சுட்டான். சத்யபாமா வீட்டுல மரம் வளர்ந்துருச்சு. சந்தோஷம் தாங்கல. நடுவில் ஒரு சுவரு, அந்த பக்கம் ருக்மணி வீடு, இந்த பக்கம் சத்யபாமா வீடு. மரம் வளர்ந்துதா? வளர்ந்த மரம் அப்படியே தலையை சாச்சு எல்லா பூவும் ருக்மணி வீட்டுல கொட்டுது. நாரதர் வந்தாரு. பாமா, மரம் இங்கே மலர் அங்கே. அப்பவும் ஏமாத்திருக்கீ ஐயா. சரிதானே? எதுக்கு இவ்வளவு சொல்ல வந்தேன்? பக்தி, பரவசம், அடியார்கள் சிறப்பு. ஒரு முறை தேவலோகத்து பூவை கொண்டாண்டதுக்கு எடைக்கு எடை கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. பூவை ஒரு பக்கம் வச்சு இருந்த பொருளை எல்லாம் ஒரு பக்கம் வச்சாங்க, எடைக்கு எடை சரியாகல. ருக்மணி பிராட்டி வந்து கிருஷ்ணனை கும்பிட்டு துளசி தளத்தை வச்சா சரியா போச்சு. அடியாருக்கு சிறப்பு அவளது, குருநாதனுக்கு சிறப்பு அவளது. நாளும் நம்பி ஆரூரர் நாமம் நவின்ற நலத்தாலே ஆளும்படியால் அனிமாதி சித்திய பெற்றார். அதென்ன அனிமாதி சித்தி? 8 சித்திகள். திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியை கும்பிட்டா 8 சித்தியும் கிடைக்குமா? தாய்மான சுவாமி சொல்றார், அட்ட சித்தி நல்லன்பருக்கருள விருது கட்டிய பொன்னன்னமே அண்ட கோடி புகழ் காவை வாழும் அகிலாண்ட நாயகி என் அம்மையே. ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டேன், உனக்கு 8 சித்தி வேணுமான்னு. ஒரு சித்தி படுத்துற பாடு தாங்கல, எனக்கு இருக்கிறா 8 சித்தின்னா. அவனுக்கு தெரிஞ்ச சித்தி வேற, நம்ம சொல்றது சித்தி. கொஞ்சம் ஒழுங்கா சொல்லணும் சமஸ்கிருத வார்த்தையை, சரிதானே? அட்டமா சித்தி அப்படின்னா என்ன? அணுவாக மாறுவது, அனுப்பிரமாணம். அனிமா. மிக பெரியதாவது மகிமா, கனமாவது லகிமா, தூக்குறதுக்கு எளிமையாக எடையற்றதாவது கரிமா, வேண்டியவற்றை அடைவது பிராப்தி, விரும்பியவாறு அனுபவிப்பது பிராகாமியம், யாவரையும் ஆட்சி செய்வது ஈசத்துவம், எல்லோரையும் வசப்படுத்துவது வசித்துவம். இந்த 8 சித்தியும் பெற்றவர் பெருமளரை குறும்பர். 8 சித்திக்கும் பின்னால போகாம சுந்தரமூர்த்தி சுவாமிக்கும் பின்னால வந்தார். அதான பெருமை. ராமகிருஷ்ணத்தை ஒருத்தன் போய், நான் 13 வருஷம் கஷ்டப்பட்டு தண்ணியில நடப்பேன். நானா ஆனா முட்டா பேல 4 கொடுத்தா படகுக்காரன் இறக்கிட்டு போனேன். இதுக்கு 13 வருஷத்தை கெடுத்து விட்டியடா. அட்டமா சித்தி வந்துட்டா என்ன ஆகும்? அந்த திமிர்ல கடவுளை விட்டு விலகிடுவான். எனக்கு சித்தெல்லாம் வந்துருச்சு, அது தெரியும் இது தெரியும், அதை தங்கமாக்குவேன், தங்கத்தை வைரமாக்குவேன், சுத்தி வர ஆளு பிறகு பொன்னாடை மதிப்பு, கடவுளை விட்டுட்டு ரொம்ப தூரம் விலகி போயிடுவான். அதனாலதான் அதெல்லாம் வேண்டாம்ங்கிறது. மூடும் காதல் உடன் பெருக முதல்வர் நாமத்து அஞ்செழுத்தும் கேளும் பொருளும் உணர்வும் மாம் பரிசு வாய்ப்பு கழுவினார். திருநாவலூரிலே வந்த வன்றொண்டர் அவரையே நினைத்து வழிபட்டார். யோகத்திலே இருந்தார். யோகம்ங்கிறது என்ன தெரியுமா? மூலாதாரத்தை அக்னிய மேல கொண்டு வர. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, பிரம்மரந்தர ஸ்தானத்துக்கு கொண்டாரு. மூச்சு வலது மூக்குல ஓடும், இல்லாட்டி இடது மூக்குல ஓடும். நடுவில் உள்ள சுழுமுனையில ஓடாது. சுழுமுனையில மூச்சை கொண்டாண்டு நிறுத்திவிட்டா நேர மேல கொண்டாண்டு சிவயோகத்தினாலே அந்த உயிர் இந்த வழியா போயிடும். எந்த வழியா? உச்சந்தல வழியா. சில பேர் சாகிற பொழுது கண்ணு தொடர்ந்து கிடக்கும். அடுத்த பிறவி உண்டு, நல்லதா பார்த்துட்டு இருப்பேன். சில பேருக்கு காது விடைச்சிருக்கும், அடுத்த பிறவி உண்டு. எம்எஸ் சுப்புலட்சுமி கச்சேரி, இளையராஜா பாட்டு, டி.எம். சௌந்தரராஜன் பாட்டு, இப்படி கேட்டுட்டு உட்கார்ந்துருப்பான். மூக்கு சில பேருக்கு விடைச்சிருக்கும். சந்தனம், பன்னீர், ரோஜாப்பூ, அத்தர், மல்லிகை அப்படி இருப்பான்.
சில பேருக்கு கொப்பூல் திறந்து கிடக்கும், நிறைய சாப்பிடுவான், மூட்டை கணக்கா சாப்பிடுவான். நாக்கு வாய் திறந்து இருக்கும், ருசியா சாப்பிடுவான். எந்த துவாரத்தின் வழியா உயிர் போனிச்சோ அந்த துவாரத்துக்குரிய இன்பத்தை அடுத்த பிறகு அனுபவிப்பான். சில பேருக்கு உச்சந்தலை வழியா போயிருக்கும், அவனுக்கு தான் மோட்சம். அதுக்காகத்தான் இப்ப என்ன பண்றது, நம்ம சாமியார்கள் செத்து போன உடனே உச்சந்தல்ல தேங்காய் உடைக்கிறேன், அப்படியாவது உடையட்டுமே. அது வழியா போறது சிவயோகம், சாதாரணமா போகாது. அந்த யோகம் இவருக்கு தெரிஞ்சிருச்சு. பெருமிழலை குறும்பருக்கு சிவயோகத்தில உட்கார்ந்துட்டார். இந்த யோகத்துல என்ன தெரிஞ்சது, நாளைக்கு ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம், இன்னைக்கு ஆடி மாதம் சித்திர நட்சத்திரம், நாளைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாசத்துக்கு போறார், எம்பெருமான் கைலாசத்துக்கு போறார், என் குருநாதர் கைலாசத்துக்கு போறார். குருநாதர் இல்லாம நான் எப்படி இருப்பேன், இருக்க மாட்டேன். அதனால அவர் போறதுக்கு முன்னால இன்னைக்கே நான் கைலாசத்துக்கு போயிடுறேன். மூச்சு அடக்கினார், சிவயோகம் பண்ணினார், உச்சந்தலை வழியா புறப்பட்டு அவருக்கு முன்னாலே இவர் கைலாசத்துக்கு போய் அவர் உட்கார்றதுக்கு இடத்தை ரிசர்வ் பண்ணாராம். அதான அர்த்தம். முடியுமா நம்மளால? மண்ணில் திகழும் திருநாவலூரில் வந்த வன்றொண்டர் நன்னற்கரிய திருக்கையில் நாளை எய்த நான் பிரிந்து கண்ணீர் கரிய மணிகழிய வாழ்வார் போல. கண்மணி போயிட்டா வாழ முடியாது, என் சுந்தரர் போயிட்டா நான் வாழ மாட்டேன், வாழேன் என்று எண்ணி சிவந்தாள் இன்றே சென்று அடைவன் யோகத்தால் என்பார். 4 கரணங்களும் ஒன்றாய் நல்ல அறிவு மேற்கொண்டு காலும் பிரமநாடி, பிரமரந்திர ஸ்தானம்னு சொன்னேன், அது வழியாக கருத்தை செலுத்தினால் மூல முதல்வர் திருப்பாதம் அணைவார். கையிலை முன் அணைந்தார். அவர் போறதுக்கு முன்னாலே இவர் கைலாசத்துக்கு போயிட்டார். தமிழ்ல ஒரு பாட்டு கவிமணி தேசிகர் நாயகம்ல பாடுறார். பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் இறந்து போயிட்டார். கவிமணி அதுக்கு பாட்டு பாடுறார். என்ன பாடு தெரியுமா? அப்பா, எனக்கு முன்னால நீ போயிட்ட, ஒண்ணு செய், நடராஜா பாதத்துல எனக்கு ஒரு இடம் போட்டு வை, நான் வந்துடுறேன். நடங்கொண்ட எந்தை நடராஜன் பாதத்து இடங்கண்டு வை நீ, எனக்கு ஒரு இடம் போட்டு வை. நம்ம சொல்றோம் இல்ல, பஸ்ல ஒரு சீட்டு போட்டு வை, அது மாதிரி அங்க எனக்கு ஒரு இடம் போட்டு வை. அது மாதிரி இவர் முன்னாலே போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு முன்னால் சேர்ந்தார். ஆடி மாசம் சித்திர நட்சத்திரம் இவருடைய குரு பூஜை. சோமாசிமாரர் எந்த ஊரு? திரு இன்னம்பர். திரு இன்னம்பர் அருமையான கோயில். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. அதான் தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும். யாரெல்லாம் வழிபாடு பண்றாங்கன்னு ஒரு லிஸ்டா, யாரெல்லாம் பொழுதுபோக்குறான்னு ஒரு லிஸ்டா. சிவபெருமான்ட்டு 2 லிஸ்டும் இருக்கான், ஜாக்கிரதை. 30 நாள் பெரிய புராணம் கேட்டீங்கன்னா அந்த லிஸ்ட்ல முதல்ல உங்க பேர் இருக்குமா? நான் சொல்லல, அப்பர் சாமி சொல்றார். தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. திருப்புறம்பயம் பக்கத்திலே திரு இன்னம்பர். சோமாசிமார நாயனாருக்கு சிறப்பு என்னன்னு கேட்டா, யாகம் பண்றார். ஆண்டவனுக்கு வேள்வி, வேத வேள்வியை நிந்தனை செய்து உழல் ஆதமில்லி அமனோடு தேரரை வாதில் வென்று அடிக்க திருவுள்ளமை. வேத வேள்வியை யாரு நிந்தனை பண்றானோ அந்த சமணர்களை நான் வாதில் வென்று அடிக்க வேண்டும். உனக்கு திருவுள்ளம் எப்படின்னு சம்பந்த சுவாமி மதுரையில் கேட்கிறார். வேதம் பயிலக்கூடிய அந்தணர் மறையவர் குலம், அன்பர்கள் வந்தால் பாதம் பணிவார், அமுதம் ஊட்டுவார், நற்பண்பின் மிக்கார், சிவயாகம் செய்கிறார். சோமயாஜி யாகம்னு அதுக்கு பேர். சோமயாஜி யாகம் பண்றதுனால சோமாசிமாரர்னு பேர் வச்சுட்டாங்க. முழுக்க யாகம்தான், வேற ஒன்னும் கிடையாது. இந்த யாகம் செய்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தன்னுடைய குருநாதராக ஏற்றுக்கொண்டார்.
எல்லாம் இவருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமி தான். சீரும் திருவும் பொழியும் திருவாரூர் எய்தி ஆரம் திகழ் மார்பின் அணுக்க வந்தொண்டற்கு அன்பால் சாரும் பெரு நண்பு சிறப்பு அடைந்து தங்கி பாரும் விசும்பும் பணியும் பதம் பற்றி உள்ளார். திருவாரூருக்கு போவாராம், சுந்தரமூர்த்தி சுவாமியை பார்ப்பாராம், அவர் கூடவே உட்கார்ந்து இருப்பாராம். நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று. சுந்தரர்ட்டே போவாராம். சுந்தரருக்கு பேரு வந்தொண்டர்னு வைக்கிறார். ஏன் வந்தொண்டர்? கடுமையா திட்டுனவர். சும்மாவா அவ்வளவு திட்டுறாரு, அதான் வந்தொண்டு. நம்ம பண்றதெல்லாம் மென்தொண்டு. கடவுளுக்கு மென்தொண்டும் பண்ணலாம், வந்தொண்டும் பண்ணலாம். மனசுல பக்தி இருந்தா போதும். குலம் முக்கியம் இல்ல, செயல் முக்கியம். ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கரந்தார் கண்பராயில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே. அப்பர் சுவாமி சொல்றார், சங்க நிதி பதுமநிதி எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்து தரணியோடு உலகத்தை ஆளக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்தாலும் சிவனை கும்பிடாதவங்க மங்குவார். அவர் செல்வம் மதிப்போம் அல்லோ. கடவுளை கும்பிடலன்னா அவன் எவ்வளவு பணக்காரனா இருந்தா எனக்கு என்ன, வேண்டாம் போ. தொழுநோயா இருந்தாலும் பசுமாட்டை உரிச்சு சாப்பிடுறவனாயிருந்தாலும் சிவபெருமானுக்கு அன்பர் என்றால் நாம் அவர் காலில் விழுந்து வணங்குவோம். அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரேன். அது மாதிரி துன்றும் புலன் ஐந்துடன் ஆறு தொகுத்த குற்றம் வென்று, எல்லா குற்றங்களையும் வென்று ஐம்புலனையும் வென்று நன்னெறி சேரும் விளக்கம் என்றே வந்தொண்டர் பாதம் தொழுதார். சுந்தரமூர்த்தி காலில் விழுந்து கும்பிட்டார். சிறப்பு வாய்ப்ப என்றும் நிலவும் சிவலோகத்தில் இன்பமுற்றார். சிவலோகத்துக்கு போயிட்டார். வேற ஒண்ணும் கிடையாதுங்க. வரலாறு குட்டி குட்டி வரலாறு, இன்னைக்கு எல்லாம் சின்ன வரலாறு. பேசின உருப்படியான வரலாறு ரெண்டு. ஒன்னு ஏயர்கோன் கலிக்காமர், இன்னும் ஒன்னு திருமூலர் திருமந்திரம். யார் இப்ப பார்த்தது? சோமாசிமார நாயனார். இதோட 33 அடியார்கள் வரலாறு முடிஞ்சிருக்கு. சுந்தரமூர்த்தியை விட்டுட்டு 33வது நாயனார் சோமாசிமாரர். ஒரு சருக்கம் முடியுது. வம்பராவரி வண்டு மனம் நார மலரும் மதுமலர் நற்கொன்றையான் அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன், ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன், நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன், நாட்டமிகு தண்டி, கண்டறியாதவர் பார்வமிக்க தண்டி, நாட்டமிகு தண்டிக்கும் ஊர்கருக்கும் அடியேன், அம்பரான் சோமாசிமாரனுக்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. நாளைக்கு சிறு தொண்டர் வரப்போகிறார். இனிமே சின்ன சின்ன வரலாறு. இன்னும் 4 நாள் தானே இருக்கு. 26 நாள் ஓடிவிட்டது. இன்னும் 4 நாள் இருக்கு. 11, 12, 13, 14, 4 நாள். சேக்கிழாரோடு நாம் இதுவரை வசித்தோம். சேக்கிழாரோடு நாம் ஒவ்வொரு நிமிஷமும் இருந்தோம். அப்பர் சுவாமிகள் வரலாறு, திருஞான சம்பந்த பிள்ளையார் வரலாறு, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிழாருக்கு பிள்ளை தமிழ் பாடினார். அதுல சொன்னார், பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வல்லவன். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வல்லவன். அந்த சேக்கிழாருடைய பெரிய புராணத்தில் கிட்டத்தட்ட 3600 பாட்டுக்கு பக்கத்துல வந்துட்டோம். இன்னும் 4 நாட்கள். இன்னும் நிறைய அடியார்கள் இருக்கிறாங்க. இப்பதானே 33 இருக்கு. மொத்தம் 72. சுந்தரமூர்த்தியை விட்டுட்டா 71. கடைசி நாள் அன்னைக்கு 17 அடியார்கள் படையெடுப்பார்கள். ஒன்னொன்னு சின்ன சின்ன வரலாறு. இப்ப சொன்ன மாதிரி இருந்து கேட்ட பெருமக்களுக்குத்தான் ரொம்ப புண்ணியம். ஆண்டவனை பிடித்துக் கொள்வதை விட அடியார்களை பிடித்துக் கொள்வது அறிவுள்ள செயல். அடியார்களை பிடித்துக் கொண்டால் ஆண்டவங்கிட்ட அவர்கள் கொண்டு போய் சேர்ப்பார்கள். நீ அடியார்களை பிடித்துக்கொள், கடவுள் உங்க வீட்டு வாசல்ல வந்து குடியிருப்பார். கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு போ, பசுமாடி பின்னாலே வரும். அடியார்கள் பின்னால போ, ஆண்டவன் உன் பின்னால வருவார். பெரிய புராணத்துக்கு என்ன சிறப்பு? அடியார்கள் பெருமையை எழுத்தெண்ணி பாடியவர் சேக்கிழார் பெருமான்.
அதை தூக்கு சீர்திரு தொண்ட தொகை விரிவாட்டினால் சொல்ல வல்லவிரான். ஒருத்தர் நேத்தி கேட்டார், ஏய்யா இவங்க காலமும் சேக்கிழார் காலமும் எப்போன்னு கேட்டார். கடுமையான கேள்வி. ஓரளவுக்குத்தான் பதில் சொல்ல முடியும். திருஞான சம்பந்தர் காலம் என்பது 7ஆம் நூற்றாண்டு, சிறுத்தொண்டர் காலம் அதுவே. அட ரொம்ப சொன்னா 8ஆம் நூற்றாண்டு சுந்தரமூர்த்தி காலம். அதோட சுந்தரர் பாடினதெல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல. என்ன சுந்தரர் காலத்துக்கு அப்புறம் வந்தவங்களே சுந்தரர் பாடி இருக்க முடியாது. அப்ப 8ஆம் நூற்றாண்டோட இந்த திருத்தொண்ட தொகை அடியார்கள் காலம் முடிஞ்சு போச்சு. சேக்கிழார் சுவாமி வந்தது 12ஆம் நூற்றாண்டு. இந்த 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு மேல வித்தியாசப்பட்டு போச்சு. அந்த ஊருக்கெல்லாம் போய் விசாரிச்சு கண்டுபிடிச்சு எவ்வளவு பாடுபட்டிருப்பார். மகாராஜா ஒரு முறை ஒரு சந்தேகப்பட்டானா. வாரியார் சுவாமி எழுதுறார், சேக்கிழாருடைய அறிவுக்கு சந்தேகப்பட்டானா. என்ன சந்தேகம்? அமைச்சரை பார்த்து கேட்டானா, மலையில் பெரியது எது, கடலில் பெரியது எது, உலகில் பெரியது எது? 3 கேள்வி. அவர் தடுமாறி போயிட்டாராம். நான் எப்படி பதில் சொல்றது? வீட்டுக்கு வந்துட்டார். பேரன் இருந்தான். பேரன் தான் சேக்கிழாரா. பழைய வரலாறு பேரன்ட்ட சொல்லி இருக்காரு. சேக்கிழாருங்கிற பேரன் புறப்பட்டு அங்க போயிட்டான். நான் போய் பார்த்துட்டு வர்றேன். 3 தானே. என்ன கேட்டீங்க? மலையில் பெரியது எது? நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. தன்னுடைய நிலைமையில அடக்கமா இருக்கிறவன், ஆடாதவன், அவனுடைய தோற்றம் மலையை விட பெருசு. ஓ, உலகத்தை விட பெருசு எது? காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞாலத்தின் மான பெரிது. காலத்துல ஒருத்தனுக்கு உதவி பண்றேன் பாருங்க, அது உலகத்தை விட பெருசு. ஓ, கடலை விட பெருசு எது? பயந்தூக்கார் செய்த உதவி நயந்தூக்கின் நன்மை கடலில் பெரிது. ஒரு பலனை எதிர்பார்க்காம ஒருத்தன் உதவி செய்யலாம், அதன் மதிப்பு கடலை விட பெருசு. எல்லாம் திருக்குறள் பாட்டு. இத பின்னால ஏர் எழுபது சிலை எழுபது திருக்கை வழக்கம் அப்படின்னு நூல் வந்தது. அத கம்பர் பாடுறதா சொல்றாங்க. இந்த கம்பரா வேற கம்பரான்னு தெரியல. அந்த கம்பர் பாடுறாரு, மலையில் மண்ணில் கடலில் மலையில் பெரிதன் என எண்ணி எழுதி கொடுத்த ஏற்றக்கை. மண்ணில் கடலில் மலையில் பெரிது என் என எண்ணி எழுதி கொடுத்த ஏற்றக்கை அப்படின்னு திருக்கை வழக்கத்தில் பாட்டிருக்கான். அதனால சேக்கிழாரை கம்பர் பாடுகிறார். சேக்கிழார் முன்னால அப்படின்னு ஒரு கட்சி. நான் என் கட்சி அதெல்லாம் கிடையாது. சேக்கிழார் 12ஆம் நூற்றாண்டு, கம்பர் 9ஆம் நூற்றாண்டு. நிச்சயமா கம்பர் பின்னால, சேக்கிழார் கம்பர் முன்னால, சேக்கிழார் பின்னால இருக்கட்டும். நமக்கு கால ஆராய்ச்சி வேண்டாம். கடவுளும் காலம் கடந்தவர், அடியார்களும் காலத்தை கடந்தவர்கள். போதும். சிவபெருமானை வழிபடுவோம், அடியார்களை பற்றி கொள்வோம். இருந்து கேட்ட பெருமக்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்து